அமெரிக்காவில் கூகுள் நிறுவனத்துக்கு எதிரான ஒரு வழக்கு போடப்பட்டது. என்ன வழக்கு அப்படின்னா, அதனுடைய தேடுபொறி நம்ம எல்லாருக்குமே தெரியும். கூகுள் சர்ச் என்ஜின் ஃபேமஸ் ஆனது. ஆனா அந்த ஃபேமஸ் அடைகிறதுக்கு பிற தேடுபொறிகளை அவங்க தடுத்தாங்க அப்படிங்கறதுதான் அவங்க மேல உள்ள குற்றச்சாட்டு. அந்த குற்றச்சாட்டு இந்த வழக்கினுடைய முடிவுல உறுதி செய்யப்பட்டிருக்கு. ஆமா, கூகுள் நிறுவனம் அந்த தங்களுடைய தேடுபொறிய எல்லாரும் போய் சேரணும், எல்லாரும் கூகுளை தான் பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக முறைகேடுகள்ல ஈடுபட்டாங்க அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்டிருக்குது அப்படின்னு அந்த தீர்ப்பு வந்திருக்குது. அதுக்கு எதிராக அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, பிற தேடு பொறிகளை தடுக்கிற நோக்கத்துல செயல்பட்டாங்க அப்படிங்கறதுனால அவங்கள ஒரே நிறுவனமா, அதாவது கூகுள் அப்படிங்கிற ஒரே நிறுவனமா இனி செயல்படக்கூடாது. அவங்க தனித்தனி பயன்பாடுகளை பிரிக்கணும். அப்படி பிரிச்சு தனித்தனி நிறுவனங்களா பதிவு பண்ணி அந்த அடிப்படையில அவங்க தங்களுடைய சேவையை வழங்கலாம். ஒரே பெயர்ல இருக்கிறது இந்த மாதிரியான மோனோபலிக்கு இட்டு செல்லுது அப்படிங்கறதுதான் வெளியே வந்திருக்கிற தீர்ப்பு. அப்போ இந்த தீர்ப்பின் அடிப்படையில கூகுள் அப்படிங்கிறது ஒரே நிறுவனமா இருக்க முடியாது. அப்படி இல்லாம ஒவ்வொரு பயன்பாட்டுக்கும் தனித்தனி பேரால இயங்கணும் அப்படிங்கிறதுதான் இந்த தீர்ப்பினுடைய சாராம்சம். மேலோட்டமா பார்த்தோம் அப்படின்னா, இந்த தீர்ப்பு அப்படிங்கிறது ஒரு நிறுவனத்தினுடைய தேடுபொறி, அதனுடைய முறைகேடு, அதுக்கு எதிரான தீர்ப்பு அப்படிங்கிறது தான் பொதுவான பார்வையா இருக்குது. ஆனா முதன்மையான விஷயம் என்ன அப்படின்னா, இது நிறைய சிக்கல்களுக்கு உள்ளாக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. என்ன மாதிரி சிக்கல் அப்படின்னா, தொழில்நுட்ப ரீதியா நிறைய வளர்ந்துகிட்டு இருக்கிற காலகட்டம் இது. குறிப்பா ஏஐ, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்ற அந்த ஏஐ தொழில்நுட்பம் வேகமா வளர்ந்துகிட்டு இருக்குது. அதனுடைய விளைவுகள் பரவலா எல்லா துறைகள்லயும் இருக்குது. அப்ப அந்த மாதிரியான காலகட்டத்துல இப்படி தீர்ப்பு வெறுமுன்ன கூகுள் சர்ச் என்ஜினை மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம பார்க்க முடியுமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. அப்போ இந்த தொழில்நுட்ப விஷயங்கள்ல வர்ற மோனோபலியா பிற நிறுவனங்களை தடுக்கிறது அப்படிங்கிற வேலையை எல்லா கார்பரேட்டுகளும் செய்யக்கூடியதுதான். அப்படி எல்லா கார்பரேட்டுகளுமே செய்துட்டு இருக்கிற இந்த வேலைய கூகுள் நிறுவனமும் செய்யுது. அப்படி செய்யும் போது இப்ப அதுக்கு எதிரான ஒரு தடை வந்திருக்குது அப்படிங்கிற போது அந்த தடையை நாம எப்படி பாக்குறது? அப்போ கார்பரேட்டுகள் இஷ்டத்துக்கு வளர முடியாது அப்படிங்கிறத அரசு கட்டுப்படுத்த நினைக்குதா, இல்ல வேற என்ன அதனுடைய உள்ளடக்கம் என்ன, மக்களுக்கு இதனால ஏற்படக்கூடிய பாதிப்பு என்ன, தொழில்நுட்பம் அப்படிங்கிறது என்ன, அதை எந்த விதத்துல நம்ம பயன்படுத்தணும், தேடுபொறி குறித்த இந்த தீர்ப்பு இது மக்களை எந்த விதத்துல பாதிக்கும், என்ன விதத்துல இது மக்களோட நேரடியா தொடர்பு கொள்ளுது, இப்படிங்கிற எல்லா விஷயங்களும் உள்ளடக்கித்தான் இந்த தீர்ப்பை நம்ம பார்க்க வேண்டும். அந்த அடிப்படையில தான் இது எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த தலைப்பை நம்ம எடுத்திருக்கிறோம். அந்த அடிப்படையில இந்த புரிதல்ல இருந்து தோழர்கள் அனைவரும் தங்களுடைய கருத்துக்களை முன்வைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறோம். இந்த கூகுள் பாத்தீங்கன்னா சமீபத்துல அமெரிக்கால, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கால இருக்கக்கூடிய ஒரு கீழமை நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு ஒன்று கொடுக்குறாங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த தீர்ப்பு எதை பேஸ் பண்ணி வருதுன்னா, ஒரு வழக்கு தொடுக்கிறது யாருன்னு சொன்னா ஆப்பிள் கம்பெனி கூகுளுக்கு எதிராக ஒரு வழக்கு தொடுக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும், ரெண்டு பேரும் மொபைல் போன், இன்டர்நெட், இந்த மாதிரி ஓஎஸ் சர்வீசஸ், இந்த மாதிரியான காமன் டொமைன்ல ரெண்டு பேருமே பிசினஸ் இருக்கு. இதுல சாராத ரெண்டு கம்பெனியுமே சாராத பிசினஸும் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பட் இதுல உங்களுக்கு ஒரு சில ஓவர்லாப்பிங் பிசினஸ் இருக்குது. அதுல பாத்தீங்கன்னா அந்த சர்ச் இன்ஜின், கூகுள் அவங்க ஒரு சர்ச் இன்ஜின் இருக்குது. இதுல என்ன பண்ணிடுறாங்கன்னா, எல்லாம் மோஸ்ட்லி ஆண்ட்ராய்டு டிவைசஸ், இந்த மாதிரி இதுல பர்டிகுலர்லி மொபைல் போன், கம்ப்யூட்டர்ஸ், இந்த மாதிரி எதுவா இருந்தாலும் சரி, கூகுளோட சர்ச் இன்ஜினை முதன்மைப்படுத்தி மற்றவங்க அதுக்குள்ள யாருமே வரவிடாத அளவுக்கு, இதை விட கூகுள் மாதிரி வேற நிறைய சர்ச் இன்ஜின்ஸ் எல்லாம் இருக்குது. அப்போ அங்க இருக்கக்கூடிய அநேக கம்பெனிஸோட, இந்த மாதிரி மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸோட என்ன பண்ணிடுறாங்க, ஒரு டைப் பண்ணி இவங்க கூகுள் சர்ச் இன்ஜினை டிஃபால்ட்டாக வரணும், வேற யாரோடதும் வராத அளவுக்கு ஒரு ஏதோ ஒன்று பண்ணி வச்சிருக்காங்க, அக்ரிமெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. உதாரணத்துக்கு இதுக்காக அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, 2021 மட்டும் $26.3 பில்லியன் செலவிடுறாங்க. எது இந்த ஸ்மார்ட் போன்ஸ்க்கும் இது இந்த ப்ரௌசர்ல எல்லாமே அந்த கூகுள் சர்ச் இன்ஜின் மட்டும்தான் முதன்மையாக இருக்கணும்
அப்படின்ட்டு. இது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, இது ஒரு கைண்ட் ஆஃப் மோனோபோலியை உருவாக்குது. மற்றவர்களுக்கு பிசினஸ்க்கான வழி இல்லை. மற்ற சர்ச் இன்ஜின்ஸும் இது மாதிரி இருக்கக்கூடியவங்க அவங்க அது தரப்பான விஷயங்கள் சர்வீசஸ் இன்டர்நெட் பேஸ் சர்வீசஸை ப்ரொவைட் பண்ணலாம் அப்படின்னா அதுக்கு வழி இல்லாத அளவுக்கு அனைத்து வகையான ஸ்மார்ட் போன்ஸ்லயுமே இவங்களோட சர்ச் இன்ஜின் தான் முதன்மையாக வரணும் அப்படின்ற மாதிரி பை டிஃபால்ட்டே பண்ணி வச்சிடுறாங்க. இப்ப நம்ம வச்சிருக்கக்கூடிய போன்ஸ்ல கூட மோஸ்ட்லி நம்ம வந்து இது கூகுள் தான் சர்ச் இது பண்றோம். பை டிஃபால்ட் நமக்கு சர்ச் இன்ஜின்னா கூகுள் தான் சர்ச் இன்ஜின்ற மாதிரி இருக்கு. பட் இது தவிர வேற நிறைய இருக்குது. அவங்களுக்கு எல்லாம் லிட்டரலா வந்து பிசினஸே இல்லாத அளவுக்கு பண்ணி வச்சிருக்கிறாங்க. அப்போ இதுக்கு காமன் மேனுக்கு என்ன சம்பந்தம் அப்படிங்கக்கூடியது ஒரு பகுதியில இருந்தாலும், முதல்ல இது காமன் மேன் அப்படிங்கிறத விட இது ரெண்டு பெரும் முதலாளிகளுக்கு நடுவில் உள்ள சண்டை தான். இன்னைக்கு இந்த ஒரு பர்டிகுலர் விஷயம் பார்த்தா, ஆப்பிள் பாத்தீங்கன்னா அது ஒரு பெரு நிறுவனம், கூகுள் பாத்தீங்கன்னா அது ஒரு பெரு நிறுவனம். இது மட்டும்தான் இருக்குதுன்னா இது மாதிரி நிறைய இருக்கிறாங்க. அமேசான் இருக்குது, மைக்ரோசாஃப்ட் இருக்குது, மெட்டா அப்படிங்கக்கூடியது இருக்கு. நம்ம ஃபேஸ்புக் இதெல்லாம் வருது இல்லையா, இதெல்லாம் மெட்டா, ஆல்பபேட்டுங்கிறது இருக்குது. ஆப்பிளும் ஜஸ்ட் ஒன் அமாங் தம், அவ்வளவுதான். ஸோ இவங்களுக்கு உண்டான தொழில் போட்டியில வரக்கூடிய இதுதான் ஒரு காம்படிஷன் தான் இன்னைக்கு இந்த அளவுக்கு இது ஒரு பேசு பொருளா ஆயிருக்குது. அப்போ இது வந்து எல்லா நாட்டிலயுமே இது மாதிரியான விஷயங்கள் இருக்கு. இப்ப உதாரணத்துக்கு இந்தியா எடுத்துக்கிட்டீங்கன்னா காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு ஒண்ணு இருக்குது. இந்த பாடி என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா, ஒருத்தர் வந்து இந்தியன் ஏர்லைன்ஸ் இருக்குது, மீன்ஸ் இந்தியா பேஸ்ட் ஏர்லைன்ஸ்ல வந்து ஏர் இந்தியா இருக்குது, இன்னொருத்தர் இண்டிகோ இருக்குது. இப்ப இண்டிகோ வந்து உதாரணத்துக்கு சென்னை டு டெல்லி ஒரு 100 ரூபாய்க்கு கூட்டு போறேன் அப்படின்றாங்க. இன்னொரு ஏர்லைன்ஸ் 5000 ரூபாய்க்கு கூட்டு போவாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்கலா பேசஞ்சர்ஸ் எல்லாம் 100 ரூபாய் டிக்கெட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு பிசினஸ் வந்து பெரிய அளவுல பாதிக்கும். ஓவர் பீரியட் ஆஃப் டைம் அவங்க பின்னால கூட அது 5000 ரூபாய் லெவலுக்கு கொண்டு வந்தா கூட இதுதான் இந்த ஜியோவும் பண்ணாங்க. வேற ப்ரொவைடர்ஸ் எல்லாம் வச்சுட்டு அவங்க கொடுக்க முடியாத ஒரு ரேட்டுக்கு கொடுத்துட்டு ஃபைனலா இவங்க லெவலுக்கு வந்தாங்க. இதெல்லாமே வந்து அடுத்தவங்களோட பிசினஸை பாதிக்கும். இதெல்லாம் போய் முறையிடுற இடம் தான் காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. அப்போ இந்த மாதிரியான வந்து ஒரு சீப் ரேட்ல கொடுத்து மற்றவங்க பிசினஸை ஸ்பாயில் பண்றது, இல்ல மற்றவங்க தொழில் செய்ய முடியாத அளவுக்கு அந்த இடத்தை ஆக்குபை பண்ணிட்டு அது மூலமா வந்து அவங்க வந்து மோனோபலைஸ் பண்றது, இந்த மாதிரியான சூழ்நிலைகளை தான் அமெரிக்கால நடந்திருக்கு. அதுல வந்து பாதிக்கப்பட்டதாக சொல்லப்படக்கூடிய ஆப்பிள் வந்து அவங்களோட உரிமையை ஃபைட் பண்ணி வாங்கியிருக்காங்க. இப்போ அமெரிக்கா பேஸ்ட் கம்பெனிஸ் பாத்தீங்கன்னா இந்த கூகுள், ஆப்பிள் இது எல்லாமே அமெரிக்காவை மையமா கொண்டு வந்ததுதான். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த பிக் டெக்னிக்கல் கம்பெனிஸ் இந்த வேர்ல்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாமே அமெரிக்காவுக்குள்ள தான். அது ஒரு பெரிய அட்வான்டேஜ் கூட அவங்களுக்கு. ஏன்னா நம்ம வந்து இதுல சில பிரச்சனைகளை பின்னால நம்ம பார்ப்போம். இப்போ ஏன் இந்த கூகுள் வந்து இந்த அளவுக்கு சர்வாதிகாரமா ஒரு மோனோபோலியா நடந்துக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, அதுக்கு முன்னாடி அவங்க என்ன மாதிரியான சர்வீசஸ் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. கூகுள் பாத்தீங்கன்னா என்னென்ன சர்வீஸ் ப்ரொவைட் பண்றாங்கன்னா, இந்த ஆன்லைன் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ். உதாரணத்துக்கு சொல்ல போனா ஒரு 80% கூகுளுக்கு வருமானம் தரக்கூடியதே வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட ஆன்லைன் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து கூகுள் ஏதாவது ப்ரௌஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஏதாவது ஒரு ஹெட்செட் ஒன்று வாங்கணும் அப்படின்னு நம்ம ஒரு வாட்டி சர்ச் பண்ணிட்டோம்னு சொன்னா, நீங்க அடுத்து அந்த பேஜை விட்டே போயிடுவீங்க. ஆட்டோமேட்டிக்கா உங்க முன்னால ஒவ்வொரு பிராண்டையுமே கொண்டு நிப்பாட்டிடும். இது இன்னும் சில சர்ச்சையான விஷயங்கள் என்னன்னு சொன்னா, போன்ல சில ஆப்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணும்போது இந்த மைக்ரோஃபோன் இதெல்லாம் ஆன் பண்ணலான்ற செட்டிங் படி நீங்க செட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னு சொன்னா, நீங்க 2 பேர் பேசிட்டு இருக்கிறீங்க, ஒரு தாய்லாந்து போகலாம் அப்படின்னு பிளான் பண்றேன் அப்படின்னு பேசி மட்டும் பாருங்க, அடுத்த 5-10 நிமிஷத்துல உங்களுக்கு தாய்லாண்டை பற்றி எல்லா பேக்கேஜும் எடுத்து கொண்டு வந்துடும். இந்த மாதிரியான இது வந்து அட்வர்டைஸ்மெண்ட்ஸ். இப்ப நீங்க வந்து இந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸை சூஸ் பண்ணி நீங்க அந்த சர்வீஸ் அவைல் பண்ணும்போது அந்த கம்பெனி மூலமாக அவங்களுக்கு அந்த விளம்பரத்தை எடுத்து கொடுத்ததற்காக கூகுளுக்கு வந்து வருமானம் கிடைக்கும். இது தவிர கிளவுட் பேஸ்ட் கம்ப்யூட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த கிளவுட் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸ் இன்னைக்கு இருக்க எல்லாருக்கும் தெரியும். கிளவுட் கம்ப்யூட்டிங் என்னன்னா, அது தவிர காமர்ஸ் வந்து பண்றாங்க. அப்புறமா கன்சியூமர் எலக்ட்ரானிக்ஸ். ஏன் கூகுள்ல வந்து போன் கூட இருக்குது, பிக்சல்ன்ற ஒரு போன் இருக்குது, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்கு, கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேரும் ப்ரிப்பேர் பண்றாங்க, சர்ச் இன்ஜின் இது இருக்குது. இதுல எல்லாமே வந்து இதெல்லாம் இவங்களோட பிரதானமான பிசினஸ். அதுல நமக்கு பேர் தெரிஞ்ச அளவுல பாத்தீங்கன்னா இமெயில்னா ஜிமெயில், அதாவது கூகுள் மெயில்னு அர்த்தம். இன்னைக்கு முன்னால யாகூர்ல இருந்தது, இன்னைக்கு யாகூர்ல எங்க இருக்காங்கன்னு தெரியல. அந்த அளவுக்கு வந்து அவங்க இடத்தையே சேர்த்து இவங்க வந்து என்கரேஜ் பண்ணிட்டாங்க. மேப்பிங் பாத்தீங்கன்னா கூகுள் மேப் இருக்குது, கூகுள் குரோம், யூடியூப் கூட கூகுளோட தான். ஆண்ட்ராய்டு இருக்குது, ஓஎஸ் அது வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து ஆண்ட்ராய்டு வந்து கூகுளோட தான். கூகுள் டிரைவ் இருக்குது, கூகுள் டிரான்ஸ்லேஷன், கூகுள் மீட், பிக்சல் போனு, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதுல நிறைய சர்வீஸ் கொடுக்குறாங்க. அதுல மெயினா வந்து பாத்தீங்கன்னா கூகுள் அசிஸ்டன்ட் அப்படின்னு இருக்கு. போன்ல அந்த கூகுள் அசிஸ்டன்ட் ஆன் பண்ணிட்டு நீங்க ஏதாவது வாய்ஸ் கமெண்ட் கொடுத்தாலே நிறைய விஷயங்கள் அது நமக்கு தருது. இது உண்மையாவே நம்மளோட வாழ்க்கையோட தேவைகளை பூர்த்தி பண்ணதால நிறைய இடங்கள்ல நிறைய விஷயங்களை பண்ணுது. முன்னால ஒரு விஷயத்த நம்ம தேடி இது பண்றதை விட நீங்க அந்த வாய்ஸ் கமெண்ட் கொடுத்தாச்சுன்னா போதும், அதுவே நீங்க என்ன தேடுறீங்க அப்படிங்கிறத உள்வாங்கிட்டு
உங்களுக்கு எல்லா விஷயமும் உங்க முன்னாடி உங்க ஸ்கிரீன்லேயே கொண்டு தந்துருது. ஸோ இந்த அளவுக்கு இன்னைக்கு உங்க தரக்கூடிய சர்வீசஸ் வந்து இருக்குது. தகவல் தொழில்நுட்பம் அப்படிங்கக்கூடிய பேரை தாண்டி இன்னைக்கு இந்த மாதிரியான டெக்னிக்கல் ஜெயின்ஸ் தரக்கூடிய சர்வீசஸ் பாத்தீங்கன்னா தகவல் புரட்சி. இப்ப அவ்வளவு ஈஸியா எல்லாம் யாரும் நம்மளை ஏமாத்திட முடியாது. ஒருத்தர் வந்து ஒரு விஷயத்த சொல்றாருன்னா, ஒருத்தர் ஒரு விஷயத்த சொன்னாருன்னா அதை நம்ம வெரிஃபை பண்றதுக்கு, ரெஃபர் பண்றதுக்கு போதுமான புஸ்தகங்களோ இல்ல இன்டர்நெட்டோ அது சார்ந்திருக்க எந்த விஷயமும் கிடையாது. இன்னைக்கு ஒருத்தர் சொல்றது உண்மையா பொய்யாங்க கூடியது அடுத்த 2வது நிமிஷமே நம்ம வந்து வெரிஃபை பண்ணிடலாம் வித் ஆத்தென்டிகேட்டட் சோர்ஸ். எந்த இடத்துல இது மாதிரி சொல்லப்பட்டிருக்கு ஒண்ணு. 2வது இவங்க மாதிரி தரக்கூடிய சர்வீஸ் எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா முன்னெல்லாம் வந்து அவுட் ஆஃப் இமேஜினேஷன்ல கல்வி கற்றுருந்தோம். இன்னைக்கு வந்து இன்டர்நெட், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் இல்லாம இன்னைக்கு ஒரு கல்வி கிடையாது. முன்னெல்லாம் ஒரு பிளாக் போர்டு, ஒரு சாக் பீஸ், அந்த இவர் வந்து நம்ம ஆசிரியர் வந்து உலகம் இப்படி இருக்கும்னு இமேஜின் பண்ணிக்கிங்கன்ட்டு அவர் வந்து அந்த 2D டைமென்ஷன்ல வந்து ஒரு படம் வரைவார். இன்னைக்கு அப்படி எல்லாம் இல்லை. இன்னைக்கு எல்லாமே வந்து ப்ரொஜெக்டர்ல கிளாஸ் கத்துக்கிறாங்க. நிறைய வந்து இன்டராக்டிவ் அப்ளிகேஷன்ஸ் இருக்கு. அது மூலமா குழந்தைங்க கத்துக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்கு. அதனால உலகத்தோட எந்த நுழையும் நம்ம வந்து பார்க்காத சில இடங்கள், தெரியாத சில தகவல்கள், உணர முடியாத, அதாவது விர்ச்சுவல் ரியாலிட்டி இருக்குது. விர்ச்சுவல் ரியாலிட்டி படி பாத்தீங்கன்னு சொன்னா நீங்க அந்த இடத்த உணர்வு பூர்வமா 3 டைமென்ஷனோ 4 டைமென்ஷனோ என்ன வேணாலும் தான், அதை ரியலா நீங்க வந்து உணரக்கூடிய அளவுக்கு உண்டான விஷயங்களும் இன்னைக்கு இருக்கக்கூடிய இன்டர்நெட் உலகில சாத்தியம். அது எல்லாமே ப்ரொவைட் பண்றது இந்த மாதிரியான கம்பெனிஸ் தான். உண்மையாவே இதெல்லாம் வந்து நமக்கு வந்து வாழ்க்கையை எளிமையாக்கி இருக்கா அப்படின்னு பார்த்தா பெரிய அளவுல எளிமையாக்கி இருக்கு. இன்னைக்கெல்லாம் தீபாவளியோ இல்ல வேற ஏதோ ஒரு புத்தாண்டோ நமக்கு கடைக்கு போய் ஷாப்பிங் பண்றதை விட அமேசான்ல பாத்தீங்கன்னா அவ்வளவு ஆஃபர்ஸ் போடுறோம். உட்கார்ந்த இடத்துல நம்ம இதெல்லாம் பண்ணிடுறோம். இப்போ இதனால வாழ்க்கை எந்த அளவுக்கு எளிமையா இருக்கு அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தா கூட இதனால என்ன விளைவுகள் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு ஆட்டோமேஷனுக்கு ரொம்ப நம்ம அடிமையாயிட்டோமோ அப்படிங்கக்கூடிய ஒரு பாயிண்ட்டை முன்வைக்கிறாங்க. அது சார்ந்து இருக்கக்கூடிய அறிஞர்கள் அவங்க சொல்லக்கூடிய முதல் விஷயம் என்னன்னு சொன்னா, எல்லாமே ரொம்ப டிபெண்டன்சி ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா மனிதனுக்கு இயல்பாக எதிர்கொள்ளக்கூடிய அந்த அவனுக்குன்னு ஒரு இன்பில்ட் ஸ்கில்ஸ் இருக்கு. ஒரு விஷயத்தை எப்படி டேக்கிள் பண்றது, உதாரணத்துக்கு சொல்ல போனா ஒரு கால்குலேட்டருங்கிறது வர்றதுக்கு முன்னாடி சர்வசாதாரணமா நம்மளால எல்லாம் 2 டிஜிட்ஸ் நம்பர்ஸை ஈஸியா கால்குலேட் பண்றதோ டிவைட் பண்ற விஷயங்கள்லாம் நமக்கு தெரியும். அடிஷன், சப்ட்ராக்ஷன் எல்லாம் தெரியும். இன்னைக்கு வந்து கால்குலேட்டர் வந்தது, கால்குலேட்டர்ல இருந்து அடுத்து மொபைல் போன் வந்தது, மொபைல்ல இருக்கக்கூடிய கால்குலேட்டர் வந்ததுனால இப்ப என்ன ஆயிடுச்சு, நமக்குலாம் அந்த கால்குலேட்டிங் ஸ்கில்ஸே இல்லாம போயிடுச்சு. சாதாரணமா எதுவா இருந்தாலும் இமீடியட்டா அந்த போன் கால்குலேட்டர் எடுத்து பார்க்கக்கூடிய அளவுக்கு ஆயிடுச்சு. இதே மாதிரி முன்ன வந்து இப்போ எல்லா விஷயங்களும் நீங்க ஃபிங்கர் டிப்ல வந்து உங்களுக்கு கொடுக்குது அப்படிங்கும் போது முன்னெல்லாம் நிறைய விஷயங்கள் நம்ம நினைவுல வச்சிருப்போம். உதாரணத்துக்கு அட் கிவன் பாயிண்ட் ஆஃப் ஒரு 10-15 மொபைல் நம்பர்ஸ் கூட நம்மளால ஞாபகம் இருக்கும். இன்னைக்கு வந்து போன் புக்குன்னு வந்துட்ட பிறகு என்ன ஆயிடுது, நம்ம அந்த மாதிரி நினைவு வைக்கிறதுக்கு முயற்சியும் பண்றது இல்லை. இதனால என்னதுன்னா இயல்பாவே மனிதனோட மூளைக்கு அவ்வளவு அபார சக்தி இருக்குது. அது வந்து பாத்தீங்கன்னா அந்த திறன் வந்து நம்ம நாளடைவுல பயன்படுத்தாதனால அது ஒரு கட்டத்துல மனிதனுக்கு அந்த இயல்பே குன்றி போயிடும். அப்படி ஒரு இயல்பே இல்லாத அளவுக்கு ஆகி போயிடும். அந்த அளவுக்கு உண்டான ஒரு சூழ்நிலைகள் உருவாகுது. சரி, இது தவிர என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸா இருக்கட்டும், இந்த டிஜிட்டல் அல்காரிதமா இருக்கட்டும், இந்த விர்ச்சுவல் ரியாலிட்டியா இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே பண்றாங்க. இந்த டெக்னிக்கல் ஜெயின் கம்பெனிஸ் நமக்கு வெவ்வேறு சர்வீஸ் தராங்க அப்படின்னா கூட இதுக்கு அடிப்படையா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தரவுகள் வேணும். எந்த ஒரு விஷயத்துக்குமே இப்ப நமக்கு இந்த டாபிக்கை பற்றி பேசுறதுனாலும் ஒரு தரவு தேவைப்படுது. இப்ப நீங்க வந்து டெலிபோன் டைரக்டரி அப்படின்னு ஒண்ணு கொடுக்கணும்னா இருக்கக்கூடிய எல்லாரோட மொபைல் நம்பர், சாரி முன்ன ஒரு டைம்ல அந்த டெலிபோன் டைரக்டரி இந்த இதுல வந்து டெலிபோன் எல்லாரோட நம்பர்ஸும் சேர்த்தாதான் டைரக்டரி. ஸோ இந்த மாதிரி அந்த டேட்டா கலெக்ஷன் அப்படிங்கக்கூடிய ஒரு பாயிண்ட் இருந்தாதான் அவங்களால எந்த விதமான ஒரு சர்வீஸுமே நமக்கு தரணும். இப்ப இந்த சர்வீசஸ் எல்லாம் தரணும் அப்படிங்கக்கூடிய ஒரு பாயிண்ட்டுக்கு வரும்போது இவங்களுக்கு அந்த தகவல்கள் எங்க இருந்து திரட்டப்படுது, எந்த மாதிரியான விஷயங்கள் அவங்களுக்கு அந்த தகவல் தரக்கூடிய சோர்ஸா இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது எல்லாமே நம்மள அறியாமே நம்மளோட ஒரு விஷயங்களையுமே நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல நம்மளோட அசைவுகள், நம்மளோட நினைவுகள், நம்மளோட எண்ணங்கள், செயல்கள் எங்கேயோ யாருக்கோ எதுக்காகவோ பதிவிட்டு நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கோம். நம்ம நினைக்கிறோம் பக்கத்து வீட்டுக்காரங்க நம்ம என்ன பண்றோங்கிறத பார்க்க கூடாது அப்படின்னு நினைக்கிறோம். உண்மையாவே இந்த ஆண்ட்ராய்டு போன் அப்படின்னு ஒண்ணு நம்ம கையில இருக்குது, இல்ல ஸ்மார்ட் போன் அப்படின்னு ஒண்ணு கையில இருக்குது அப்படின்னு சொன்னா நிச்சயமாக நீங்க சுதந்திரமான வாழ்க்கை வாழவில்லை அப்படிங்கிறத நீங்களும் நானும் உட்கொள்ளதான். எதுவுமே நமக்கு சுதந்திரமா இல்லை. நம்ம வந்து வீட்டுல உள்ள உறுப்பினர்களோட நம்ம பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறோம். உண்மையாவே அதுல உள்ள அந்த மைக்ரோபோன் போன்ற விஷயங்கள்லாம் நிறைய ஆப்ஸ் இருக்கு. சராசரி ஒருத்தர் 20 ஆப் வச்சிருக்கிறோம் போன்ல.
ஏதோ ஒரு பாயிண்ட்ல யாரோ ஒருத்தர் நம்மளோட கான்வர்சேஷன்ஸை ரெக்கார்ட் பண்ணிக்கிறாங்க. ரெக்கார்ட் பண்ணி அதை அவங்களுக்கு வியாபாரம் ஆக்கிக்கிறாங்க. நீங்க சர்ச் பண்றீங்க சர்ச் இன்ஜின்ல, அதுல உங்களோட ப்ரிஃபரன்ஸ் என்னன்னு தெரியுது. நீங்க ஸ்விக்கி சொமேட்டோல ஆர்டர் பண்றீங்க, இந்த மனிதருக்கு உணவு இந்த மாதிரி உணவு தான் பிடிக்குது, இந்த ஊர்ல, இந்த திருநெல்வேலியில, இந்த கன்னியாகுமரியில, இந்த தென்காசியில இந்த மாதிரியான பேட்டர்ன் தான் அதிக அளவுல வந்து ஃபுட் ஆர்டர் பண்றாங்க. அதை பேஸ் பண்ணியான ஒரு தகவல்கள், ஒரு பிக் டேட்டா பேஸ் வந்து கலெக்ட் பண்ணிடுறோம். நாளைக்கு சொமேட்டோ ஸ்விக்கிக்கு இந்த தகவல் அப்படியே போயிடும். அவங்க அதுக்கேற்ற மாதிரி சஜஷன்ஸ் வந்து முதலாளிங்களுக்கு கொடுப்பாங்க. அவன் அதுக்கேற்ற மாதிரி உள்ள, இது சைனீஸ்க்கு டிமாண்ட் இருக்குதா, தென்காசியில சைனீஸ்க்கு டிமாண்ட் இருக்குதா, இல்ல வேற இட்டாலியன் ஃபுட் வந்து கன்னியாகுமரியில டிமாண்ட்ல இருக்கா, இதெல்லாம் யார் தருவா, எங்க போய் அந்த தரவுகள் எடுப்பாங்க? இவங்க முன்னெல்லாம் போயிட்டு சர்வே ரிசர்ச் பண்ணிட்டு இருந்த காலம் போய் இந்த மாதிரியான இந்த டேட்டாவை வச்சு முதலீடு பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்குது. சரி, இது நமக்கு ஒரு இதனால நமக்கு என்ன பாதிப்பு அப்படிங்கக்கூடிய ஒரு யதார்த்தமான கேள்வி கேட்கலாம். அதாவது சின்ன சின்ன விஷயங்களுமே வந்து நம்மள வந்து ஒரு மிஷின் டாமினேட் பண்ணிட்டு இருக்கு. ஒரு கையடக்கம், ஒரு மொபைல் போனா இருக்கட்டும், நீங்க சர்ச் பண்ற சர்ச் இன்ஜின் மூலமாக உங்க கம்ப்யூட்டரா இருக்கட்டும், உங்களை பற்றி ஒரு அளவுக்கு ஒரு ஆட்டோமேஷன் வந்து நடக்குது, இல்ல உங்களை ஒரு டேட்டா கிரியேஷன் நடக்குது அப்படிங்கும் போது ஓகே. ஆனா உங்களோட ஒரு அசைவுகளுமே அவங்க வந்து இது பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸ்டார்டிங் ஃப்ரம் காலையில எழுந்ததுல இருந்து நீங்க என்னென்ன யோசிக்கிறீங்க, பேசுறீங்க, அந்த அளவுக்கு அதுல உள்ள ஒரு ப்ரெடேட்டிவ் டெக்னாலஜி மூலமாக ஒரு மனிதரையுமே இது பண்றாங்க. இது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, இஸ்ரேல் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அவன் தன்னனோட நாடை பாதுகாக்கிறதுக்காக மற்ற எதிராளிகளை கண்காணிக்கிறதுக்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்க வந்து பயன்படுத்துவாங்க. இதே தான் சொல்றேன். இப்ப இதுக்கு உள்ள பிரச்சனை என்னன்னா, நம்ம சொன்ன இந்த டெக்னிக்கல் கம்பெனிஸ் எல்லாமே வந்து யார்கிட்ட இருக்குன்னா அமெரிக்கா கிட்ட. அதுதான் பிரச்சனை. உலகத்தோட பேட்டர்ன், உலகத்தோட சிந்தனை, உலகத்தோட ப்ரிஃபரன்ஸ், உலகத்துக்குள்ள உள்ள மக்கள், இந்தந்த பகுதி மக்களுக்கு இது தேவை, இது தேவையில்லை, அந்த மக்களை எப்படி யோசிக்க வைக்கணுங்க முதற்கொண்டு. அதாவது நீங்க வந்து ஒரு உதாரணத்துக்கு ஒரு பேண்ட் ஒன்று வாங்கணும் அப்படின்னா, உங்களுக்கு என்ன மாடல் வேணும், என்ன பிராண்ட் நீங்க பயன்படுத்துவீங்கன்னு முதற்கொண்டு அவன் சஜஸ்ட் பண்றான். நம்ம ஏதோ இன்டர்நெட் வந்து சொல்லுது அப்படிங்கக்கூடியது இல்லை. அது முழுக்க ஒரு மிஷினுக்கு அடிமையாகக்கூடிய ஒரு சூழல். அதுவும் எல்லா தரவுகள், எல்லா விஷயங்கள் எல்லாமே வந்து டெக்னிக்கல் ஜெயின்ஸ் இந்த கம்பெனிஸ் தான் தருது அப்படின்னா கூட அவன் முழுக்க உலகத்துல வேற எந்த நாட்டுக்கும் கட்டுப்பட மாட்டான், அமெரிக்காவை தவிர. இவங்க இதை முழுக்க அவங்க நாட்டோட பாதுகாப்புக்கு, அவங்க நாடு என்னைக்குமே அவங்க ஊர் வியாபாரிங்க, முதலாளிங்க, அவங்க நல்லா இருக்கணும் அப்படிங்கக்கூடிய பாயிண்ட்ல இந்த டேட்டா கம்பெனிஸ் கிட்ட இருந்து வரக்கூடிய தகவல்களை அனலைஸ் பண்ணி அசஸ் பண்ணிப்போம். அப்ப ஏதோ ஒரு வகையில நாம நம்மளோட அடையாளங்களை இன்னொருத்தர் கொடுக்குறோம். அது வந்து பயனடைவது யாருன்னா முதலாளிகள், பெரிய கம்பெனிஸ். அந்த கம்பெனிஸை கட்டுப்படுத்தக்கூடிய அரசாங்கமாக இருக்கக்கூடியது வந்து அமெரிக்கா. அதனால இன்னைக்கு இல்லை, என்னைக்குமே அவங்கள நம்ம வந்து வீழ்த்தக்கூடிய ஒரு பொசிஷன்ல கிடையாது. இது தவிர வேற என்ன, பிரைவசி பத்தி பார்த்துட்டோம். ஜாப் செக்யூரிட்டி. இப்போ வந்து முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு டூர் பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல டூரிஸ்ட் பிளேசஸ்ல கைடு இருப்பாரு. இன்னைக்கு அதுக்கெல்லாம் அவசியம் சொல்லி தருது. மகாபலிபுரத்துல போனா என்னென்ன இது இருக்குது, சுற்றுலா தலங்கள் இருக்குதுங்க கூடியது நம்மளே பாத்துக்கலாம். அதனால இன்னொருத்தரோட விளக்கமோ அறிவுரையோ இல்ல அவர் கொடுக்கக்கூடிய இதுகளோ ஆலோசனைகளோ நமக்கு அவசியம் இல்லை. சோ இது என்ன ஆகுதுன்னு சொன்னா, இன்னைக்கு டூரிஸ்ட் கைடுங்க கூடிய ஒரு இதே ஒரு தொழில் வாய்ப்பே அழிஞ்சு போயிடுச்சு. இது மாதிரி இந்த மாதிரி வந்து ஆட்டோமேஷன் வரக்கூடிய சூழல்ல நிறையவே என்ன ஆயிடுது, தொழில் வாய்ப்புகள் ரொம்ப இதாயிடுது. இது தாண்டி சரி ஒரு அளவுக்கு மேல நம்ம வந்து இன்னைக்கு டெக்னாலஜியை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கிறோம் அப்படிங்கும்போது சைபர் அட்டாக்ஸ் எல்லாம் நடக்கிறப்போ ரொம்ப மொத்தமா முடங்க வேண்டிய ஒரு சூழல் வருது. சமீபத்துல கூட மைக்ரோசாப்டோட அந்த தளம் வந்து முடங்கிடுச்சு அப்படின்றதுனால விமானங்கள் அவ்வளவுமே தரையிறக்கப்பட்டது. எதுவுமே நிறைய பெரிய அளவுல ஒரு குழப்பங்கள், இந்த விமான போக்குவரத்து முற்றிலும் தடைப்பட்டது. நடந்து ஒரு மாசம் கூட இருக்காது, ரொம்ப சமீபத்துல வந்ததுதான். இப்போ இது தவிர வந்து பாத்தீங்கன்னு சொன்னா சைபர் அட்டாக் நம்ம பாத்துட்டோம். டீப் ஃபேக், ஏதோ ஒரு நபரை நம்ம வந்து அவங்களோட அடையாளத்தை நம்ம வந்து பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னா, சமீபத்துல கூட இந்த புஷ்பா படத்தோட ஹீரோயினோட ஃபேஸை வந்து டீப் ஃபேக், அவங்களே நினைச்சா கூட அது அவங்க இதை வந்து ஃபேஸை வந்து ஃபேக் பண்ணியிருக்காங்க கூடியது கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ஒரு அரையும் குறையுமா இருக்கக்கூடிய ஒரு ஆபாசமான ஒரு பெண்மணிக்கு இந்த ஹீரோயினோட முகத்தை பொருத்தி ஒரு அவமானப்படுற மாதிரியான ஒரு சூழலை கொண்டு வந்தாங்க. இதுவும் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த டெக்னாலஜில சாத்தியம்தான். எங்கேயோ ஏதோ ஒரு ஊர்ல நடந்த கலவரத்தை கூட இங்க நடந்த மாதிரி காட்டி இங்க இருக்கக்கூடிய உள்நாட்டு குழப்பங்களை ஏற்படுத்துற மாதிரியான சூழ்நிலைகளும். சோ இப்படியாப்பட்ட இது வந்து டெக்னாலஜி இவ்வளவு தூரத்துக்கு உருவாக்கி இந்த அளவுக்கு அதனால பயனடைஞ்சிருக்கோம். இன்னும் சரியா சொல்ல போனா ஒரு நியூக்ளியர் ரியாக்டர் அங்க கொண்டு வரோம். அது மூலமாக என்ன சொல்றது, அணு இதுகளை வந்து ஃபியூலை நம்ம பயன்படுத்துறோம். ஆனா அணு கழிவுகளை என்ன பண்றது, எங்க சேகரிச்சு வைக்கிறது, அதை எப்படி இது பண்றது, இந்த மாதிரியான விஷயங்கள்
எவ்வளவு அக்கறைப்படுறோமோ அதே மாதிரி இந்த டெக்னாலஜிக்குள்ள ஹியூமனிட்டியை வந்து நம்ம உட்படுத்தும் போது அதை எப்படி நம்ம வந்து அந்த இதையும் கட்டுப்படுத்தணும். வேற உதாரணத்துக்கு அந்த எந்திரன் அப்படின்ற ஒரு படத்துல சங்கர் ஒரு படம் எடுத்திருப்பாரு முன்னவே, இந்த 2010-12 வந்தது. கிட்டத்தட்ட அதுதான். ஆரம்பத்துல அந்த ரோபோ மனிதனுக்கு கீழே இருந்தது. எப்போ அதுக்கு இந்த சிந்தனை திறன், ஏன்னா வந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸுங்கும் போது இது நம்ம கொடுக்கக்கூடிய தரவுகள் எல்லாம் வச்சு இதுவே தானாக இயங்கக்கூடிய ஒரு வல்லமை ஒருவேளை நம்மளால அதை கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு அந்த மாதிரி ஒரு திறன் வரும்போது நாம அதுக்கு ஒரு அடிமையாக வேண்டிய ஒரு சூழல் வருது. அப்போ இதை வந்து இந்த அளவுக்கு டெக்னாலஜி இன்னைக்கு 4th ஜெனரேஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் சொல்லி நம்ம வந்து இன்டர்நெட் ரெவல்யூஷனை பேஸ் பண்ணின இண்டஸ்ட்ரீஸை தான் நம்ம கொண்டு வந்துட்டு இருக்கோங்கக்கூடிய பாயிண்ட்ல அரசாங்கங்கள் வந்து சரியான கொள்கைகள் இருக்குதா அப்படின்னா இல்ல. ஒன்றிய அரசும் இப்ப அதை பற்றி யோசிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. எந்த மாநிலத்துக்கிட்டயுமே இது சம்பந்தமான ஒரு சரியான டேட்டா இல்ல, பாலிசி இல்லை சுருக்கமா சொல்ல போனா. அது மாதிரி டேட்டா பிரைவசி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆக்ட் வந்து ஒண்ணு கொண்டு வந்தாங்க. அதாவது இந்த மாதிரி தரவுகள்லாம் இது தேவையில்லாத நபர்களுக்கு கையில போயிடக்கூடாது, அதை எப்படி கட்டுப்படுத்தணும் அப்படின்லாம் விதிமுறைகளை சொல்லக்கூடிய அந்த ஆக்ட் கூட என்ன முழுமையான அமலுக்கு வரல. அப்போ இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல நம்ம வந்து இந்த இன்டர்நெட், இந்த டெக்னாலஜிஸ், இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அதிகப்படியா வரும்போது அதுக்கு போதுமான அளவுக்கு கட்டுப்பாடுகள் விதிக்கணுமா அப்படின்னு சொன்னா இந்த அளவுல விதிக்கலாம், தப்பு கிடையாது. ஏன்னு சொன்னா இது வந்து பின்னாட்கள்ல அது ஒரு பேராபத்தாக வரக்கூடாது. ஆனா அரசை விமர்சிக்கிறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா டெலிகிராம் ஆப்போட ஃபவுண்டரை வந்து பிரான்ஸ்ல கைது பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஏன்னா இவங்களும் ஒரு டெக்னாலஜி கம்பெனி தான். அவங்க வந்து ஆப் பேஸ்ட் டெலிகிராம் ஆப் இருக்குது. அதுல நிறைய கருத்து சுதந்திரத்துக்கு அவங்க வந்து அடிப்படையாக இருக்கிறாங்க. ஆனா அது வந்து பாத்தீங்கன்னா பிரைமர்லி இஸ்ரேல்ல நடக்கக்கூடிய அந்த கொடுமைகள் எல்லாம் பாலஸ்தீன்ல நடக்கக்கூடிய கொடுமைகளை வந்து அவங்க ஃப்ரீயா அந்த பிளாட்ஃபார்ம்ல ஷேர் பண்றதுக்கு அலோவ் பண்ணியிருந்தாங்க. அதனால வந்து இஸ்ரேல்ல வந்து அவங்களுக்கு அந்த நெருக்கடியை பிரான்ஸ் மூலமா கொடுத்து அந்த இதை ஃபவுண்டரையே வந்து கைது பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான அளவுதான் நம்ம டெக்னாலஜி இன்னைக்கு கட்டுப்படுத்துற அளவுக்கு நம்ம அரசாங்கத்திற்கிட்ட வந்து வரைவு திட்டங்கள் இருக்கே தவிர நாம சொல்லக்கூடிய வேலை வாய்ப்பு பறிவு போகாம இருக்கிறது, நம்ம பட்டின இருக்கக்கூடிய பிரைவசி, அந்த டேட்டாவை வந்து பாதுகாக்கிறது, பின்னாட்கள்ல வந்து இந்த டீப் ஃபேக் மாதிரியான விஷயங்கள் வந்து இது பண்றது, ஒரு டிரான்ஸ்பரன்சிங்கிறதே கிடையாது. யாரு டேட்டா கலெக்ட் பண்றா, அது எங்க சேமிக்கப்படுது, இது யார் பயன்படுத்துறா, இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு உலக அளவுல ஒரு கட்டுப்பாடு வேணும், ஒரு வரையறை வேணும். அந்த பாயிண்ட்ஸ்ல நிச்சயமா ஒரு திட்டங்கள் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கக்கூடியது பாக்குறோம். இன்னொரு பாயிண்ட்ல கூட பாத்தீங்கன்னா இந்த சோசியல் மீடியாவை பயன்படுத்தி எப்படி வந்து அந்த எலெக்ஷனோட மூட் அண்ட் டெம்பரை மாத்தினாங்க அப்படிங்கக்கூடியதே வந்து போன முறை அமெரிக்கா நாடுல வந்து எலெக்ஷன்லயே ஒரு பெரிய சர்ச்சையாச்சுது. சோசியல் மீடியாவை மேனிபுலேட் பண்ணி அந்த மூட் அண்ட் டெம்பர் ஆஃப் பீப்புள் வந்து மேனிபுலேட் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டுகளும் இருக்குது. மக்கள் அவங்களோட சுதந்திரமா அவங்களோட நல்லது கெட்டது என்னன்னு சொல்லி அவங்க அசஸ் பண்ணி தான் ஒரு ஆட்சியாளரை தேர்ந்தெடுக்கணும். இப்போ இந்த மாதிரி யாரோ ஒருத்தர் எங்கேயோ வெளிநாடுகள்ல உட்காந்து அவங்க நினைச்சா கூட இன்னைக்கு அதை ஒரு இன்டர்நெட் மூலமாவோ இல்ல ஒரு சோசியல் மீடியா மூலமாவோ பண்ணலாம் அப்படின்னு சொன்னா அது வந்து நிச்சயமா அது அந்த மக்களோட இறையாண்மையை வந்து பாதிக்கிற மாதிரியான விஷயம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களுக்கு ஒரு கட்டுப்பாடுங்கிறது கண்டிப்பா வேணும். ஸோ வளர்ச்சியும் வேணும், அதே நேரத்துல வந்து தொழில்நுட்பங்கள் வந்து நமக்கு கீழே தான் இருக்கணும். அது நம்மளை வந்து ஆளக்கூடிய வகையில விட்டுறக்கூடாதுங்க கூடியது என்னோட ஒரு கருத்து. இதுல இன்னைக்கு தலைப்பு வந்து அந்த கூகுள் சாஃப்ட்வேருக்கு எதிரான அந்த அமெரிக்காவில் நடந்த வழக்குகள்ல இருக்கக்கூடிய தீர்ப்பு, அது வந்து ஒரு பக்கம் அது வளர்ச்சியை கட்டுப்படுத்துதா இல்ல வந்து அரசு வந்து வளர்ச்சிக்கு எதிராக போகுதா இல்ல வந்து ரெண்டு கேள்வியா கேட்டிருந்தீங்க இன்னைக்கு தலைப்பு. இது உண்மையிலே கூகுள் அந்த நிறுவனம் வந்து செய்யறது சரியா இல்ல வந்து இதுக்கு எதிராக அந்த கோர்ட்டு சொல்லக்கூடிய தீர்ப்பு மூலியமா அரசு வந்து செய்யறது சரியா அப்படிங்கிறது ரெண்டு கேள்வியா இருக்குது. இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா ரெண்டுமே, ஆனா எனக்கு இதுல எப்படி பதில் சொல்றதுங்கிறது கொஞ்சம் குழப்பமா தான் இருக்கு. ஏன்னா தொழில்நுட்பங்கள் வந்து கட்டாயம் ஏற்கனவே தோழர் சொன்ன மாதிரி அது ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்க வேண்டிய அவசியம் இப்ப இருக்குது. ஆனா தொழில்நுட்ப வளர்ச்சிங்கிறது வந்து ஒரு எல்லையை தாண்டி போகும்போது அது எல்லாரோட பிரைவேசி மற்றபடி அவங்களோட இது மூலதன
பாதுகாப்பு, ரெண்டாவது அவங்களோட டேட்டா எல்லாமே சிக்கலா ஒரு ஆபத்தான நிலைமையில நோக்கி போயிட்டு இருக்குது. அதை வச்சு அவங்க நிறுவனங்கள் வந்து அவங்கள எல்லாமே ஒரு கண்காணிக்க வட்டத்துக்குள்ள கொண்டு வர வேண்டியது கொண்டு வந்துருது. இன்னொரு பக்கம் அந்த தொழில்நுட்ப வளர்ச்சி வந்து மனிதனோட வேலையை வந்து ரொம்ப சுருக்குது, சிந்தனையும் கூட சுருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னார் தோழர். அதில் நான் உடன்படுறேன். அந்த அடிப்படையில் தான் இந்த தீர்ப்பையும் நான் பார்க்குறேன். இது ஒரு வகையில கூகுள் செய்யறது வந்து ஒரு அவங்க சொன்ன பாருங்க அந்த மோனோபொலி அந்த ஒரு ஒரு அந்த சர்வாதிகாரத்தை நோக்கி போற மாதிரி இருக்குது. டெக்னாலஜி அந்த இணைய உலகில் வந்து கூகுள் வந்து ஒரு சர்வாதிகார போக்கோட செயல்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற அடிப்படையில வந்து இதை பார்க்க வேண்டிய இருக்குது. ஆனா அதுக்குரிய வேலையும் வந்து அந்த நிறுவனம் செஞ்சிருக்கு அப்படிங்கிறத அந்த வழக்குல வந்து சொல்லியிருக்கிறாங்க. இந்த மற்ற நிறுவனங்கள் அந்த ஆப்பிள், சாம்சங் இந்த 2 நிறுவனங்களோட இதையும் ஒப்பந்தம் போட்டு அதற்கு எதிராக வந்து அவங்க வளர விடாம தடுத்து இது ஒரு முற்றுரிமை பெறக்கூடிய ஒரு நிலைமைக்கு வந்து முயற்சித்திருக்கு இந்த கூகுள் நிறுவனம் அப்படிங்கிற அடிப்படையில வந்து தான் அந்த வழக்கு நடந்து தீர்ப்பு வந்திருக்குது. அப்போ இது வரையறுக்கப்பட வேண்டியதுதான் அப்படின்னா இப்ப இதன் மூலியமா வந்து கூகுளோட வளர்ச்சி தடைபடுமா அப்படின்னா அப்படி பார்க்க முடியாது. இது ஒரு வகையில வந்து அந்த போட்டியாளருக்கு இடையில ஒரு கடிவாளம் தான் அப்படின்னு தான் பார்க்க வேண்டியது. அப்படிதான் நான் பாக்குறேன். மற்றபடி ஆனா இன்னொரு பக்கம் பார்த்து இந்த கடிவாளமும் வந்து போதுமா, இது சரியா அப்படிங்கிறது வந்து தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அரசோட கட்டுப்பாடு தேவை அப்படிங்கிறது நம்ம மாற்றுக்கிறது கிடையாது. ஆனா அந்த கட்டுப்பாடு மக்கள் நலனுக்கானதா இருக்குதா அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம பார்க்கணும். அந்த கோர்ட்டு தீர்ப்பாகட்டும், அரசோட வழிமுறைகளா இருக்கட்டும், உண்மையிலே வந்து மக்கள் நலன் சார்ந்துதான் வந்து எடுக்கப்பட்டிருக்கா அப்படிங்கிறத வச்சுதான் நம்ம அதை பார்க்க முடியும். அப்போ இந்த தனியார்மய போட்டியில வந்து பாத்தீங்கன்னா இது அரசு வந்து நீண்ட காலமா வந்து அப்படி ஒரு கட்டுப்பாட்டுல வச்சிருக்க முடியுமா அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் தான். தோழர் ஏற்கனவே பேசுன மாதிரி அரசு நிர்வாகத்திலேயே வந்து அவங்க கையில் எடுக்கக்கூடிய ஒரு அரசு நிர்வாகத்தையே வந்து ஆட்டி படிக்கக்கூடிய ஒரு வல்லமை பெற்ற ஒரு நிறுவனங்களா வந்து இன்னைக்கு வளர்ந்து எடுத்துட்டு இருக்குது. இப்போ அந்த வாட்ஸ்அப்போட ஓனர் ஒரு இருக்கட்டும், இல்ல கூகுள் சைடா இருக்கட்டும், இவங்கெல்லாம் வந்து எல்லாமே அமெரிக்கா சார்ந்தவங்க ஒரு பகாசுர நிறுவனங்களா தான் இருக்கிறாங்க. அந்த நிறுவனங்கள் தான் இன்னைக்கு வந்து ஒரு தொழில் சார்ந்து இருந்தாலும் கூட ஆனா அவங்களே வந்து அரசியல் ரீதியாக வந்து அதுலயும் வந்து ஒரு ஆளுமை செலுத்தக்கூடிய நிலைமைக்கு வந்து போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இன்னொரு பக்கம் அந்த செயற்கைக்கோள் நிறுவுறது, விண்வெளி ஆராய்ச்சி, அந்த தகவல் தொடர்பு இதுக்கு இந்த இதை ஏற்படுத்துறதுக்கான அந்த செயற்கைக்கோள்களை வந்து ஏற்படுத்துறது, இது எல்லாமே வந்து தனியார் நிறுவனங்கள் கையில இப்ப வந்து போயிட்டு இருக்குது. அப்படிங்கிற அடிப்படையில் எல்லா இதுலயுமே அவங்க வந்து ஒரு எதிர்மான ஒரு போக்குக்கு போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்ப அந்த வாய்ப்புகள் எல்லாம் வந்து இந்த அரசு நிறுவனங்கள் வந்து அரசு வந்து தடுத்து சரி பண்ணி கொண்டு போவோமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியா தான் இருக்குது. தனியார் மய போட்டியில இந்த மாதிரியான ஏமாற்றுத்தனம், ஒரு நிறுவனத்துக்கு எதிராக இன்னொரு நிறுவனம் குடிபெறுகிறது, ஏன்னா அது அவசியமா இருக்குது. தனியார் மய போட்டிங்கிறதே வந்து லாபத்தை பிரதானப்படுத்தி இருக்கும் போது அது அந்த லாபம் சம்பாதிக்கிறதுக்காண்டி என்ன வேணாலும் செய்வாங்க. அது சட்டத்துக்கு உட்பட்டு சட்டத்தை எப்படியெல்லாம் ஏமாற்றி செய்யலாங்கிறது தான் வந்து அதை அவங்க ஒரு திறமையா சொல்லிக்கிறாங்க. அதுதான் அவங்களோட டாக்டிக்ஸ் திறமை. இன்னைக்கு இந்தியாவிலே கூட எடுத்துக்கிட்டா அந்த பங்குச்சந்தை ஊழல்கள்லாம் சொல்லலாம், பிரகாசஸ் ஒட்டுக்கேட்பு விஷயங்கள் சொல்லலாம். இது மாதிரி நிறைய நிறுவனங்கள் வந்து ஈடுபடுற இந்த முறைகேடுகள் நிறைய இருக்குது. இது எல்லாமே என்னன்னா சட்டத்தை ஏமாத்துறது. அப்படியே தெரிஞ்சாலும் அந்த சட்ட ரீதியாகவும் போராடி அதை ஜெயிக்கிறதுக்கு காசு கொடுத்து ஜெயிக்கிறது, இது மாதிரியான எல்லா முறைகேட்டிலையும் வந்து இந்த தனியார் நிறுவனங்கள் வந்து ஈடுபடுறதுக்கான சூழல் தான் இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்குது. அதுல வந்து எல்லா நிறுவனமும் நிச்சயம் ஈடுபடத்தான் செய்யும். அப்போ அது மாதிரியான சூழல் தான் இங்க இருந்துட்டு இருக்கு. தனியார் போட்டிங்கிறதே அந்த லாபத்தை பிரதானப்படுத்தி இருக்கிறதுனால அது ஒரு அந்த கழுத்தறுப்பு, குடிபறிக்கிறது, போட்டிங்கிறது வந்து இருக்கத்தான் செய்யும். அப்போ அதை வந்து முறைப்படுத்தணும், சரி பண்ணணும் அப்படிங்கும்போது அந்த மாதிரி சட்டத்திட்டங்கள் எல்லாம் இருக்குது. ஆனா அந்த சட்டத்திட்டங்களையும் வந்து சரியா அரசுகள் வந்து பிரயோகப்படுத்தி செய்தா, இல்ல சட்டத்திட்டமே உண்மையிலே வந்து ஒரு மனித நலன் சார்ந்து ஒரு பொது நலனோடு எல்லா நிறுவனத்துக்கும் ஒரு பொதுவான தன்மையோட ஏற்படுத்தப்பட்டிருக்கா எல்லா நாட்டிலையும், இல்ல உலக நாடுகள்ல அப்படி இருக்குதா அப்படின்னா அப்படி அது கேள்விக்குறிதான். இப்ப இந்த மாதிரி சூழ்நிலையில இருக்கும்போதுதான் வந்து இந்த தீர்ப்புங்கிறது வந்து தேவைதான். ஆனா இது இனியும் அதிகமா வந்து சரி பண்ணி கொண்டு போகணும்
அதுக்கான போராட்டங்கள் வந்து மக்கள் வந்து அரசுக்கு அழுத்தம் கொடுத்தது மூலமா தான் அதை செய்ய முடியும் அப்படிங்கிறது தான் நான் பார்க்கறேன். கூகுள் இந்த வேர்ல்டு வெப் டு வைடு உலகளாவிய அந்த வலைப்பின்னல் இருக்கு பார்த்தீங்களா, இதுக்கு ஒரு வரலாறு ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன். இது ஆக்சுவலாக இது 2ஆம் உலகப் போருக்கு அப்புறம் அமெரிக்கா வந்து உலகப் போரில் நமக்கு தெரியும் அந்த வரலாறுலாம் நேரடியாக பெருசாக ஒன்றும் அது பங்கேற்கல. மற்ற நாடுகள்லாம் வந்து உலக போரில் பங்கெடுத்து தன்னுடைய பொருளாதாரத்தை இழந்து பொழுது அமெரிக்கா வந்து ஒரு சேஃபர் சைடில் தான் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அந்த உலக அணுகுண்டு போட்டு உலகப் போரினுடைய ஸ்டாப் பண்ணிட்டு மீண்டும் இன்னொரு உலகப் போர் வரக்கூடாது, இப்போ உலகளாவிய ஒரு முதலாளித்துவ பொருளாதாரத்தை கட்டியமைக்கணும், அதில் நம்ம தான் வந்து அண்ணனா இருக்கணும், எல்லா நாடுகளுக்கும் நம்ம தான் அண்ணனா இருக்கணும், மேலாதிக்கமா இருக்கணும், இப்படி ஒரு விஷயம் அமெரிக்கா நினைச்சிட்டு இருக்கும்போது தான் இந்த தொழில்நுட்பமும் வளர ஆரம்பிச்சது. ஸோ இது ஆக்சுவலா இது வந்து முதல்ல வந்து இராணுவ பயன்பாடு அப்படிங்கிற அடிப்படையில தான் இது இருந்துச்சு. ஸோ இது பொது பயன்பாடுக்கு வர்றதுக்கு முன்னோட்டியே இராணுவத்துல அமெரிக்க இராணுவத்துக்கும் சோவியத் யூனியனா இருக்கும்போது சோவியத் யூனியனுடைய இராணுவத்துக்கும் இடையில இந்த இராணுவ முப்படைகளும் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் இணைஞ்சு செயல்படுறதுக்கு ஒரு தொழில்நுட்பம் வந்து அன்னைக்கு அவங்களுக்கு தேவையா இருந்துச்சு. அப்போ உள்ள விஞ்ஞானிகள் வந்து அதுக்கு கொஞ்சம் கண்டுபிடிச்சி சில இதெல்லாம் வச்சு இந்த விஷயத்த செஞ்சு கொடுத்தாங்க அவங்களுக்கு வந்து. ஸோ ராணுவம் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம், அவங்களுக்கு ஒரு தகவல் பரிமாற்றம் பண்ணிக்கலாம். அப்படிதான் முதல்ல அந்த இன்ஜின் இருந்துச்சு ஸ்டார்டிங்ல. பட் அதுக்கப்புறம் தான் வந்து உலக மேலாதிக்கத்தை நோக்கி போகும்போது இது பொது பயன்பாட்டுக்கு கொண்டு வரணும், உலகம் முழுவதும் இந்த வலைப்பின்னலை பெருசா உருவாக்கி உலகத்தை முழுவதுமே வந்து கருத்தியல் ரீதியாக வந்து கட்டுப்படுத்தணும். ஸோ உலகத்தினுடைய அதாவது அமெரிக்காவுடைய மேலாதிக்க வணிகத்தை வந்து உலகம் முழுவதும் பிசினஸ் வந்து விரிச்சு கொண்டு போக பட் அவனுடைய கருத்தியலும் எல்லா பக்கம் கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்கு இந்த டூலை பயன்படுத்திடுச்சு முதலாளித்துவம் வந்து அமெரிக்கா முதலாளித்துவம் வந்துச்சு. அப்போ ராணுவ பயன்பாட்டுக்குன்னு இருந்த ஒரு டூல் தான் இன்னைக்கு உலகம் முழுவதும் இருக்கு. ஃபர்ஸ்ட் இது வந்து ராணுவத்துக்கு தான் வச்சிருந்தாங்க இது. பட் அப்போ வந்து சோவியத் யூனியன்ல ரஷ்யால வேற ஒரு விஷயத்தை வடிவெட்டு பயன்படுத்தினாங்கன்னு ஒரு தகவல். பட் அதை பத்தி சரியா தெரியல, கொஞ்சம் நான் கேட்டு சொல்றாங்க மட்டும். அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அப்படிதான் அந்த இது வலைப்பின்னல் உருவாச்சு. அதுக்கப்புறம் கூகுள் எல்லாம் வாட்ஸ்அப்பு கூகுள் நிறைய இந்த மாதிரி ஏஜென்சிலாம் வந்து உள்ள வந்து நிறைய செயல்பட்டாங்க. பட் இப்போ இந்த கோர்ட்லாம் வந்து கூகுளை கட்டுப்படுத்த முடியாது. கண்டிப்பா அவங்க இதுல வேணா தற்காலிகமாக ஒரு திரும்ப சொல்லிடலாம், கட்டுப்படுத்த முடியாது. ஏன்னா உலகனுடைய மேலாதிக்க அந்த பொருளாதாரத்தினுடைய மிகப்பெரிய ஒரு பில்டிங் வந்து இன்னைக்கு இவங்க தான், இந்த மாதிரி என்ஜின்ஸ் தான். ஸோ நிறைய தகவல்களை திரட்டி சொல்ல போனா நிறைய நாடுகள்ல 2ஆம் உலகப் போருக்கு அப்புறம் அதே மாதிரி ஒரு புரட்சி வந்து எந்த நாட்டிலையும் உருவாயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு உலக மேலாதிக்க வல்லரசுகள் நிறைய விஷயங்களை அவங்க வந்து கருத்தியல் ரீதியாக கொண்டு போனாங்க. அதுல முக்கியமான பங்கு அவங்களுக்கு உண்டு. ஸோ இப்போ கூகுள் வந்து வெறும் வணிகத்துக்கு மட்டுமே கிடையாது, ஸோ உலகளாவிய ஒரு நுகர்வு வெறி, ஒரு ஒரு நுகர்வு கலாச்சார பண்பாட்டு உரிமைகளை வந்து மக்கள் மண்டக்குள்ள ஏற்றணும் அப்படிங்கிறது தான் அதனுடைய மோட்டோ. ஸோ அது வந்து ஒரே நேரத்துல அது வணிகத்துக்கும் அவங்க பயன்படுத்திக்குவாங்க, இன்னொரு நேரத்துல ஒவ்வொரு மனிதனுடைய மூளையிலையும் அந்த நுகர்வரியோ திணிப்பாங்க. ஸோ இந்த ரெண்டும் தான் புரட்சி தள்ளி போறதுக்கான ஒரு பெரிய விஷயம். இன்னைக்கு வந்து நிறைய 2ஆம் உலக போரும் பாட்டாளி வர்க்கம் வந்து சொல்லும்படியான ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிக்கு போகாததுக்கான ஒரு காரணம் இந்த எல்லார் மண்டக்குள்ள இருக்கக்கூடிய அந்த நுகர்வு கருத்தியல். அதுக்கு வந்து ஒரு அடிப்படை வந்து இந்த மாதிரி கூகுள் இந்த மாதிரி இன்ஜின்ஸ் தான். ஸோ இதை வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து விஞ்ஞான தொழில்நுட்பம் பண்ண ஒரு மீட்டிங் பேசுறது கூட அந்த அடிப்படையில் தான் பேசிட்டு இருக்கோம். பட் இது வந்து நம்ம அந்த வயலுக்கு போகக்கூடிய நீர் வந்து புல்லுக்கு போற மாதிரி அந்த கணக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாமே தவிர அதை கருத்தியை வந்து நம்ம நிர்ணயம் பண்ண முடியாது. ஸோ இதுலதான் அவங்க அமெரிக்கா வந்து வச்சுக்கிறது. இந்த விஷயத்த வந்து உடைக்கணும் அல்லது வைக்கணும் அப்படிங்கிறது. இப்போ விஷயத்தை வந்து அப்படியே நிப்பாட்டுறது அல்லது நாளையில இருந்து எல்லாருக்கும் கொண்டு வெளியேறது அப்படிங்கிறது சாத்தியம் கிடையாது. நம்ம வாழ்ந்துதான் ஆகணும், இதுக்குள்ள பயணிச்சு தான் ஆகணும். அதே நேரத்துல வந்து இதை பயன்படுத்தி நம்ம வந்து மக்களுக்கு வந்து புரட்சிகரமான கருத்துக்களை கொண்டு போகணும். நன்றி. அதாவது கூகுளை பத்தி எனக்கு அந்த அளவுக்கு தெரியாது. நம்ம கூகுளை பயன்படுத்துறோம், நம்ம ஒரு மொபைல் வாங்கினாலோ இல்ல சிஸ்டம் வாங்கினாலோ இன்டர்நெட் பயன்படுத்தணும் அப்படின்னாலே நம்ம கூகுளை தான் பயன்படுத்த வேண்டிய தேவை இருக்குது. வேற நிறைய ப்ரௌசர் இருந்தாலுமே அதிகமா மக்களால் பயன்படுத்தப்படுறது கூகுள் தான். ஆனா அதுலயும் நிறைய நம்ம மிஸ்டேக் நிறைய நடக்கதான் செய்யுது. ஆனா இதெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியல. ஆனா மீட்டிங்ல இன்னைக்கு செல்வகுமார் தோழர் பேசினதுல நிறைய விஷயத்த என்னால புரிஞ்சுக்கிட முடிஞ்சது. இன்னும் தோழர்கள் பேசுறது ஃபுல்லாவே நிறைய எடுத்துக்கலான் இருக்கிறேன். நன்றி. அது கூகுள் இந்த நிறுவனம் அது தன்னுடைய சர்ச் என்ஜின் அதை எல்லாத்தையும் கொண்டு போய் திணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய முறைகேடுகளில் ஈடுபட்டது அப்படிங்கிறது தான் இப்போதைய வழக்கு. அதுக்கு எதிரான தீர்ப்பு அப்படி எல்லாம் இருக்கு. இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிற முதல்ல தொழில் புரட்சி, அதாவது 2 நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி இந்த தொழில் புரட்சி முதலாளித்துவ தொழில் புரட்சி வளருகிற அந்த தொடக்க காலங்கள்ல தொழிலாளர்கள் வந்து நிறைய
வேலை இழப்பை வந்து சந்திச்சாங்க. அப்போ அதுக்கு எதிரான போராட்டங்கள்லாம் வந்து நிறைய நடந்தது. அப்ப அந்த போராட்டத்தினுடைய ஒரு பகுதியா என்ன நடந்தது அப்படின்னா, இயந்திரங்களை எல்லாம் அடிச்சு நொறுக்குனாங்க. ஏன் அப்படின்னா, இந்த இயந்திரங்கள் தான் வந்து நம்மளுடைய வேலை வாய்ப்பு எல்லாம் குறைக்குது, நம்மளை வந்து ஒண்ணுமில்லாதவங்கள ஆக்குது அப்படிங்கிற ஒரு புரிதல்ல இருந்துகிட்டு அந்த இயந்திரங்களை எல்லாம் வந்து அடிச்சு நொறுக்குனாங்க. அப்ப அதனுடைய ஒரு கட்டமா அதெல்லாம் கடந்து வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு ஒரு புரிதல் வருது. இயந்திரங்கள் அப்படிங்கிறது வந்து ஒண்ணு இல்லை, அது வந்து வெறுமனே ஒரு கருவிதான். அப்ப நம்ம எதிர்த்து போராட வேண்டியது வந்து முதலாளித்துவத்தை தான். முதலாளிகள் தான் அந்த இயந்திரத்தை வந்து கொண்டு வர்றாங்க. அப்ப இயந்திரத்தை கொண்டு வர்றதுடைய பலன் வந்து முதலாளிகளுக்கு தான் கிடைக்குது. அதனால நம்ம இயந்திரத்தை விட முதலாளிகளை எதிர்த்து நம்மளுடைய கோரிக்கைக்காக போராடுறதுதான் சரி அப்படிங்கிற புரிதல்ல அவங்க வந்து திரும்ப முதலாளிகளுக்கு எதிரான போராட்டங்களை கட்டி அமைச்சு தொழிற்சங்க உரிமைகள் அப்படிங்கிற பேர்ல நிறைய தங்களுக்கான உரிமைகளை வந்து வாங்கினாங்க. இப்போ கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு நிலைமைகளை தான் இப்ப நம்ம இருக்கோம். இந்த வழக்கு, அதுல இருக்கிற பின்னணிகள் இதெல்லாம் குறித்து பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடியே கிட்டத்தட்ட 2000களுடைய பிற்பகுதியிலேயே சீனா வந்து கூகுள் நிறுவனத்தை தடை செஞ்சு, அவங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அது வந்து அந்த நேரத்துல பெரிய அளவுல வாதிக்கப்பட்ட ஒரு செய்தியா இருந்தது. அவங்க பைடு அப்படின்னு சொல்லி தனியா சீன அரசாங்கமே வந்து சீன மொழியில பயன்படுத்துறதுக்குன்னே சொல்லி பைடு அப்படிங்கிற ஒரு சர்ச் இன்ஜினை உருவாக்கி அவங்க பயன்படுத்துறாங்க. இன்னைய வரைக்கும் சீனாவுக்குள்ள பைடு தான் பிரபலமான சர்ச் இன்ஜினா இருக்குது. கூகுள் வந்து உள்ள நுழையல. அதுக்கப்புறம் அவங்க நிறைய சமரசத்துக்கு முன் வந்தாங்க அப்படிங்கிறது அது தனி கதை. ஆனா விஷயம் வந்து அதுதான் அங்க இருந்து. ஆனா நம்ம இப்ப இந்த வழக்கு வந்து இப்படி வந்து இதெல்லாம் வந்து சிக்கலுக்குள்ளானது அப்படிங்கிறத வந்து நம்ம இப்ப உணர்ந்திருக்கோம்னா, இதுக்கு ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடியே சீனா அந்த விஷயத்தை எல்லாம் முன் வந்து தடை போட்டு இருக்குது அப்படிங்கிறது பார்க்க வேண்டிய செய்தியா இருக்கு. அது ஒரு பக்கம். இன்னும் நெருக்கமா இந்த விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கிடணும் அப்படின்னா, செல்போன்லாம் வந்து நமக்கு இருக்குது. நம்ம பல கம்பெனிகள், ஜியோ இருக்குது, பிஎஸ்என்எல் இருக்குது, ஏர்டெல் இருக்குது. இந்த மாதிரி பல ஒவ்வொரு நாடுகள்லயும் ஒவ்வொரு மாதிரியான நிறுவனங்கள் வந்து இருக்குது. இப்போ நான் ஒரு போன் வச்சிருக்கிறேன். இந்த போன்ல எனக்கு நான் அதிகம் பேச மட்டும்தான் பயன்படுத்துவேன். மற்றபடி சின்ன அளவுல எனக்கு நெட் இருந்தா போதும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னு வச்சுக்கேன். அப்ப என்னுடைய இந்த விருப்பத்தை எந்த நிறுவனமாவது பூர்த்தி பண்ணுமா அப்படின்னா அப்படி பூர்த்தி பண்ணவே முடியாது. ஜியோ எடுத்துக்குங்க, இல்ல ஏர்டெல் எடுத்துடுங்க, இல்ல பிஎஸ்என்எல் பின்னால இப்பதான் அவங்க 4G கொண்டு வர்றாங்க, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்ப இந்த மாதிரி நிறுவனங்கள்லாம் இருக்குது. இந்த நிறுவனங்கள் எதுவுமே என்னுடைய தேவை என்னவோ அந்த தேவைய வந்து அவங்க தர முடியாது. ஏன்னா அவங்க ஒரு பேக்கேஜ் வச்சிருக்கிறாங்க. இத்தனை ரூபாய்க்கு இவ்வளவு ஜிபி, இவ்வளவு கான்டாக்ட் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பேக்கேஜ் வச்சிருக்காங்க. அந்த பேக்கேஜுக்குள்ள நமக்கு ஏதாவது வேணும்னா நம்ம சூஸ் பண்ணிக்கணுமே தவிர நம்ம விருப்பப்பட்ட மாதிரியான எந்த செயல்பாடையும் அதுல மேற்கொள்ள முடியாது. காரணம் என்னன்னா, அவங்க தொலைபேசி அழைப்பு, SMS சொல்ற ஷார்ட் மெசேஜ், அப்புறம் டேட்டா, இது எல்லாத்தையும் இணைச்சு வச்சிருக்கிறாங்க. ஆனா மக்களுடைய பயன்பாடுன்னு வந்தது அப்படின்னா அது வந்து தனித்தனியா பிரிச்சு வைக்கணும். உனக்கு கால் தேவைன்னா நீ காலை யூஸ் பண்ணிக்க, டேட்டா வேணும்னா டேட்டா யூஸ் பண்ணிக்க, மெசேஜ் வேணும்னா மெசேஜிங்க யூஸ் பண்ணிக்க அப்படின்னு சொல்லி தனித்தனியா பிரிஞ்சு இருந்தது அப்படின்னா அவங்க என்ன தேவையோ அதை பயன்படுத்திக்கிட முடியும். எல்லா மக்களுக்கும் எல்லா இதுவும் தேவைன்னு சொல்லி அவசியம் கிடையாது. ஆனா அந்த நிறுவனங்கள் என்ன செய்யுது அப்படின்னா எல்லாத்தையும் இணைச்சு வச்சுக்கிட்டு பெரும்பாலானதை வந்து பயன்படுத்துறதே இல்லை. நிறைய பேர் வந்து டேட்டா சேவையை வந்து ரொம்ப சொற்பமான அளவுல தான் பயன்படுத்துவாங்க. அப்ப அவங்களுக்கு அது தேவையில்லை. இதுதான் விஷயம். இதை எது சொல்றேன்னா இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்காக. அப்ப நிறுவனங்கள் என்ன செய்யுது அப்படின்னா, ஒண்ணு அவங்கள்ட்ட இருக்கிற அவங்க அனுமதிய சரக்கா வந்து நம்மள்ட்ட தள்ளிட்டு நம்மள்ட்ட இருந்து லாபம் பார்க்கறாங்க அப்படிங்கிறது ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம், நமக்கு தேவையான வடிவத்துல அவங்க எதையுமே செய்யல அப்படிங்கிறது. நமக்கு என்ன தேவையா இருக்குதோ அதை அவங்க தரல. இது ஒரு பக்கம். மறுபக்கம் பார்த்தோம்னா நமக்கு நாம என்ன நினைக்கிறோம் அப்படிங்கிறத அவங்க தரவுகளா வந்து சேமிக்கிறாங்க. எடுத்துக்காட்டுக்கு கூகுள் எடுத்துக்கிடுவோம். கூகுள் தான் இப்போ வழக்க சந்திச்சிருக்கு.
ஆனா இப்ப இந்த கூகுள்கிட்ட இருக்கிற நிறுவனங்கள்லாம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஒண்ணு மெசேஜிங், இமெயில். அது அவங்க கிட்டத்தட்ட 70% மேல அவங்க கட்டுப்படுத்துறாங்க. போன், ஆண்ட்ராய்டு போனு அவங்க அதை வச்சிருக்கிறாங்க. யூடியூப் வச்சிருக்கிறாங்க. யூடியூப்ல தான் உலகமே இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்ல முடியும். அந்த அளவுக்கு கிட்டத்தட்ட 70% மேலான உலக மக்கள் யூடியூப்பை பயன்படுத்துறாங்க. அந்த மாதிரி ஒரு நிலவரம். இப்படி மக்கள் தங்களுக்கு தேவையான அத்தனை விஷயங்களையும் செய்யும் போது கூகுள் வழியாத்தான் செய்யணும் அப்படிங்கிற நிலைமைதான் இப்போதைக்கு இருக்குது. அப்ப இது என்ன நிலையை ஏற்படுத்துது அப்படின்னா, மக்கள் தங்களுடைய தரவுகளை தாங்களே முன் கூகுள்கிட்ட கொடுக்குறாங்க அப்படின்னு அர்த்தம். இதுக்கு முன்னாடி லேண்ட்லைன் போன்லாம் இருந்தது. அப்ப நீங்க லேண்ட்லைன் கனெக்ஷன் வாங்கினீங்க அப்படின்னா ஒரு புக் ஒண்ணு தருவாங்க. அதுல எல்லோ பேஜ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. நீங்க எந்த ஊர்ல லேண்ட்லைன் கனெக்ஷன் வாங்குறீங்களோ அந்த ஊர்ல உள்ள போன் நம்பர் எல்லாமே அதுல லிஸ்ட் பண்ணப்பட்டிருக்கும். அப்ப நீங்க ஒரு அவசரத்துக்கு ஏதாவது ஒரு நம்பர் தேவை அப்படின்னா அதுல இருந்து நீங்க பார்த்து எடுத்துக்கலாம். ஆனா இந்த எல்லோ பேஜ்ல உங்களுடைய நம்பர் வரணும் அப்படின்னா நீங்க அதுக்கு காசு கட்டணும். ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை கட்டி நீங்க ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த உங்களுடைய நம்பர் அந்த எல்லோ பேஜ்ல இருக்கும். எல்லாருக்கும் போய் சேரும். தேவைன்னா அவங்க கால் பண்ணிக்கிறாங்க. ஆனா இப்போ நிலைமை அப்படி தலைகீழா இருக்கு. நீங்க என்னென்ன செய்றீங்க அப்படிங்கிறத அப்போ அந்தந்த நொடியே எந்த பணமும் பெறாம நீங்க அந்தந்த நிறுவனங்கள்கிட்ட அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கு. கூகுள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஃபேஸ்புக் அந்த மாதிரி நிறுவனங்கள்லாம் இருக்குது. இதோட ஒப்பிட போனோம் அப்படின்னா கூகுள் எல்லா நிறுவனங்களையும் கட்டு வச்சிருக்குது அப்படிங்கிறது தான். நான் ஏற்கனவே பார்த்த மாதிரி மெயிலா இருந்தாலும் சரி, ஆடியோ மீட்டிங்கா இருந்தாலும் சரி, மீட் அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம் நடத்துறதுக்கான ஆப் ஒண்ணு வச்சிருக்குது. யூடியூப் வச்சிருக்குது. பாட்டு கேட்கறதுக்கான இது வச்சிருக்குது. இந்த மாதிரி எல்லா நிறுவனங்களும் நீங்க என்ன வசதிகளை பயன்படுத்தணும் அப்படின்னு நினைச்சாலுமே அது கூகுள் வழியா பண்ண முடியும். இது அல்லாம தேர்ட் பார்ட்டிஸ் அப்படிங்கிற பேரால நிறைய சாப்ட்வேர் நிறுவனங்களை பணம் கொடுத்து தங்கள் பக்கம் இழுத்து வச்சிருக்கிறாங்க. அப்போ இன்றைய தேதிக்கு உலகத்தில் உள்ள கிட்டத்தட்ட அனைத்து மக்களுமே கூகுளுடைய பயன்பாட்டை பயன்படுத்தாம வேற இதுல இருக்க முடியாது அப்படிங்கிற நிலைமையில இப்ப இருக்கிறாங்க கிட்டத்தட்ட. அப்போ இவ்வளவு மக்கள் உலகத்தில் உள்ள கிட்டத்தட்ட அனைத்து மக்களும் அன்னன்னைக்கு தாங்க என்ன செய்யறோம் அப்படிங்கறதுல தொடங்கி தங்களுடைய பர்சனல் டேட்டாக்கள் வர, நான் யாரு, தன்னுடைய பேர் என்ன, தன்னுடைய இருப்பிடம் என்ன, நான் என்ன நண்பர்கள் எவ்வளவு பேர் எனக்கு இருக்கிறாங்க, அந்த நண்பர்கள்ட்ட நான் என்னென்ன பேசுறேன், எவ்வளவு பேசுறேன், எத்தனை காலத்துக்கு ஒரு தடவை பேசுறேன் அப்படிங்கறது தொடங்கி என்னென்ன தகவல் இருக்கோ அத்தனை தகவல்களையும் நாமளே முன் கூகுள்கிட்ட கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். அப்ப இதை எல்லாமே அவங்க சேமிச்சு வச்சிருக்கிறாங்க. அப்ப இந்த தரவுகளை வெறுமனே அவங்க வியாபாரத்துக்கு மட்டும் பயன்படுத்துறாங்களா அப்படிங்கிறது முதன்மையான கேள்வி. அப்படி இல்லை அப்படிங்கறதுதான் யதார்த்தம். அது உண்மை. அதாவது வியாபாரத்துக்கு பயன்படுத்துறாங்க, நீங்க என்ன நினைச்சாலும் சரி, அது நம்மள்ட்ட விளம்பரமா காட்டப்படும். அது ஏற்கனவே செல்வகுமார் அதை பற்றி விரிவா பேசியிருக்கிறேன். அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் ஒரு பக்கம். மறுபக்கம் என்ன அப்படின்னா டேட்டா. டேட்டா அப்படிங்கிறது அடுத்த தலைமுறை சொத்து அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது ஒவ்வொரு காலத்திலயும் ஒவ்வொரு மாதிரி இருந்தது. 1930 எல்லாம் ஒரு நாடுன்றதுன்னா அந்த நாடு இராணுவத்துல எந்த அளவுக்கு வலிமையா இருக்குதோ அது அவங்களுடைய சொத்து அப்படின்னு இருந்தது. அப்போ இராணுவத்துல ஒரு நாடு வலிமையா இருந்ததுன்னா அந்த நாடு பிற நாடுகளை ஆதிக்க செலுத்துறதுக்கு வாய்ப்பா இருக்கும். அது ஒரு காரணமா இருக்கு. அதுக்கப்புறம் வர வர இன்றைய சூழ்நிலையில என்ன நிலைமை இருக்குது அப்படின்னா, யாரு அதிக டேட்டாவை வச்சிருக்கிறாங்களோ அவங்கதான் அடுத்து உலகத்தை கட்டுப்படுத்த முடியும் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்குது. அந்த அடிப்படையில தான் இந்த டேட்டாக்கள் அப்படிங்கிறது முதன்மையானதா இருக்கு. இப்ப இந்த டேட்டாக்கள்ங்கிறது யார்கிட்ட இருக்குது அப்படின்னா இப்போ கூகுள்கிட்ட பெரும்பான்மையா இருக்குது. அது கூகுள் மட்டும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆப்பிள் தொடங்கி ஃபேஸ்புக்ல இருந்து ட்விட்டர்ல இருந்து எல்லா நிறுவனத்திலையுமே இந்த மாதிரியான மக்கள் குறித்த தகவல்கள் கொட்டி கிடக்குது. இப்போ அடுத்த கட்ட வளர்ச்சி அப்படின்னா ஏஐ வந்திருக்குது. ஏஐன்னா என்ன அப்படின்னா
எளிமையா எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொல்லணும்னா நம்ம என்ன டேட்டா கொடுக்குறோமோ அதை விசுவலைஸா அது தந்துடும். நீங்க நான் இந்த மாதிரி கூட்டத்துல பேசுறது மாதிரி எனக்கு ஒரு படம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா அடுத்த செகண்டே அது வந்து ஒரு படத்தை உருவாக்கி தந்துடும். நான் என்ன மாதிரி டேட்டா கொடுக்குறோனோ என்ன மாதிரி எனக்கு வேணும்னு நினைக்கிறோமோ அதை வந்து தந்துடும். அப்ப இப்படி இருக்கிற சூழ்நிலையில தான் இது என்ன நடக்குது அப்படின்னா இந்த மாதிரியான டேட்டாக்கள் எல்லாமே அவங்க கையில போய் சேருது. இப்போ அவங்க கையில சேர்ந்த அந்த டேட்டாக்களை இவங்க ஏஐ வச்சு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வச்சு அவங்க வந்து வடிவமைக்க முடியும். எப்படி வடிவமைக்க முடியும் அப்படின்னா நான் இருக்கிறேன், நான் என்னுடைய வாழ்நாள்ல ஒரு வருஷத்துல வச்சுக்கோமே, ஒரு வருஷத்துல கூகுள் மூலம் ஏகப்பட்ட தகவல்களை நான் உள்ளீடு செஞ்சிருக்கிறேன். நான் ஏதாவது ஒரு ஆப் டவுன்லோட் பண்ணி அதன் மூலம் வந்து ஒரு ஃபுட் ஆர்டர் பண்ணிருக்கலாம், இல்ல ஒரு புக் ஆர்டர் பண்ணிருக்கலாம், இல்ல யாருடைய பேசுறதுக்கு அதை பயன்படுத்திக்கலாம். அந்த பேசுறதுல என்ன பேசுறீங்களா, என்ன பேசுற அப்படிங்கிறத அவங்க கவனிக்கிறாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட தகவல்கள் வந்து கொட்டி கிடக்குது. இப்ப அந்த கொட்டி கிடக்கிற அந்த தகவல்களை ஏஐ மூலம் டிசைன் பண்ணாங்க அப்படின்னா என்னுடைய ஒட்டுமொத்த வரலாறும் கூகுள் கையில இருக்கு. வரலாறுன்னா வெறுமனே நான் என்ன செஞ்சேன் அப்படிங்கிறது மட்டும் இல்ல, நான் யாரு, எப்படி இது பண்ணுவேன் அப்படிங்கிறது தொடங்கி இந்த தரவுகளின் வழியா அது அடுத்த கட்டத்துக்கு என்ன போகுது அப்படின்னா நான் எப்படி சிந்திப்பேன் அப்படின்னு அதை முடிவு பண்ணுது. நீங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு படம் வந்தது. என்ன படம் அப்படின்னா மைனாரிட்டி ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லி ஒரு படம். இந்த மைனாரிட்டி ரிப்போர்ட்ல நான் கண்டினியூ பண்றேன். இந்த மைனாரிட்டி ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லி ஒரு படம் வந்தது. அந்த படத்தினுடைய உட்கரு என்ன அப்படின்னா ஒரு குற்றம் இல்ல ஒரு செயல் நடக்குது அப்படின்னா அந்த செயல் நடக்கிறதுக்கு முன்னாடியே அந்த செயலை செய்யற வந்து யோசிக்கலாம், நான் இப்படி செய்யணும், அரசுக்கு வந்து தெரிஞ்சிடும். ஹலோ 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 ஒன்னும் கேட்கலங்க அரசு முன் வந்து என்னென்ன செய்ய எப்படிங்க? ஹலோ ஹலோ ஒன்னும் கேட்கலங்க, மைக்ல ஏதோ ப்ராப்ளம் இருக்கு. அப்படியா? இல்ல எனக்கெல்லாம் கேக்குது தோழர், எனக்கு கேக்குது. வேற மற்றவங்க கருத்து சொல்லுங்க. வேற கிளியரா இருக்குதா என்ன? எனக்கு தெளிவா கேக்குது தோழர். இல்ல கேக்குது தோழர், நீங்க பேசுங்க. சரி ஓகே. அப்ப உங்கள்ட்ட ஏதாவது பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் வெளியில போயிட்டு உள்ள வந்து பாருங்க என்னன்னு தெரியும். சரி ஓகே. அப்போ அந்த கதை என்ன அப்படின்னா இதுதான். அப்போ ஒரு மனுஷன் வந்து ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு முன்னாடியே வந்து அதை சிந்திப்பான். அப்படி சிந்திக்கும் போதே, அதாவது செயலை செய்யறதுக்கு முன்னாடியே அதை சிந்திக்கும் போது அரசுக்கு வந்து அந்த தகவல் தெரிஞ்சிடும். அப்படி தெரிஞ்ச உடனே அவங்க நேர யாரு என்ன மாதிரி சிந்திக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு நேரம் அந்த வீட்டுக்கே வந்து அவங்கள வந்து கைது பண்ணி தடுத்துருவாங்க. இப்படி ஒரு கதை தான் வந்து மைனாரிட்டி ரிப்போர்ட் அப்படிங்கிறது. கிட்டத்தட்ட அது கற்பனையா வெளிவந்த கதை அது. அந்த கதை கிட்டத்தட்ட இப்போ நிஜமாயிருக்கு. ஏன்னா டேட்டா அப்படிங்கிறது வந்து நம்ம கொடுக்குற டேட்டாவை வந்து ஏஐ வச்சு அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா நாம என்ன சிந்திக்கிறோம் அப்படிங்கிறது மட்டும் இல்ல, என்ன சிந்திக்க போறோம் அப்படிங்கிறது கூட அது அவங்களால ஒரு அசம்சனுக்கு வந்து வந்துட முடியும். அந்த நிலையில இப்ப நாம இருக்கிறோம் அப்படிங்கிறது ஒரு பக்கம். சரி, இப்ப இந்த வழக்குக்கு வரும். இப்ப இந்த வழக்கு என்ன சொல்லுது அப்படின்னா இந்த வழக்கு வெறுமனே டேட்டாக்களை மட்டும் பேசுது. அவங்க வந்து முறைகேடுல ஈடுபடுறாங்க, அவங்க வந்து பிற நிறுவனங்களை வந்து கட்டுப்படுத்துறாங்க. இந்த அடிப்படையில மட்டும்தான் அந்த வழக்கு பார்க்குது. ஆனா நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா அதுக்கு பின்னாடி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு. அப்போ இது என்ன செய்யும் அப்படின்னா இந்த வளர்ச்சி, அதாவது நம்ம ஒண்ணு சிந்திக்கிறதுக்கு முன்னாடியே இவங்க என்ன சிந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது அரசுக்கோ இல்ல அந்த குறிப்பிட்ட நிறுவனங்களுக்கோ தெரிய வருது. அப்படிங்கிற போது அவங்க நம்ம அந்த செயலை செய்யறதுக்கு முன்னாடியே தடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்போ இதோட இன்னொரு நிகழ்வை வந்து இணைச்சு பாருங்க. இப்ப சமீபத்துல வந்து இந்த 3 குற்றவியல் நடைமுறை சட்டங்கள் இருக்கு இல்லையா, அதை வந்து திருத்தம் பண்ணாங்க. திருத்தம் பண்ணும் போது அவங்க என்ன பேசுறாங்க அப்படின்னா காவல்துறைக்கு வந்து அதிக அதிகாரம் கொடுக்கறது அப்படிங்கிறது தான் அந்த திருத்தங்கள்ல வந்து மெயினா இருக்கு. அப்போ காவல்துறைக்கு அதிகாரம் கொடுக்கிறது அப்படிங்கறதுடைய பொருள் என்ன அப்படின்னா இப்படி நாளைக்கு இப்படி யோசிச்சு பாருங்க.
இத வந்து டெவலப் பண்ணி ஒண்ணு நான் சிந்திக்கிறதுக்கு முன்னாடியே நான் இந்த மாதிரி சிந்திக்க போறேன் அப்படிங்கிறது வந்து அந்த நிறுவனத்துக்கோ அந்த நிறுவனத்தின் வாயிலாக அரசுக்கோ. ஏன் இந்த அரசுக்கோ அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா, நம்ம அதுல இன்னொரு தகவல் இருக்குது. என்னன்னா, ஹிட்லர் நமக்கு எல்லாருக்கும் தெரியும், 2ஆம் உலக போர் காரணமான 2ஆம் உலக போர்ல எல்லா நாடுகளையும் வந்து பிடிக்கிறதுக்காக யூதர்களை கொலை பண்ணி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. கம்யூனிஸ்டுகளை கொலை பண்ணது, இந்த மாதிரி நிறைய இது இருக்குது. இது எல்லாத்தையுமே தொடங்கி வச்சது யாரு அப்படின்னா ஃபோர்ட் அப்படிங்கிற ஒரு நிறுவனம். ஹிட்லரை வளர்த்து விட்டதுல, ஹிட்லரை வந்து ஒரு முனைப்பாக்கி விட்டதுல ஃபோர்டு நிறுவனத்துக்கு முக்கியமான பங்கு இருக்குது. அதை யாரும் வந்து மறுக்கவே முடியாது. அப்போ ஒரு நிறுவனம் ஒரு நாட்டினுடைய சர்வாதிகாரிய உருவாக்கி விடுறதுக்கு தேவையான எல்லா தரவுகளையும் வந்து வச்சிருக்குது அப்படிங்கிறதுதான் நம்ம இப்போ அந்த தகவல்களோட இப்ப நம்ம நாட்டில் உள்ள நிலைமைகளை யோசிச்சு பாருங்க. அதானி இருக்கிறாருன்னா அதானிக்கு தேவையான அத்தனை விஷயங்களையும் செஞ்சு கொடுக்கறதுக்கு வந்து மோடி அரசு தயாரா இருக்கு. இப்ப இருந்து இல்ல, குஜராத்ல அவர் முதலமைச்சரா இருக்கிற போதுல இருந்தே இதுதான் நிலைமை. எப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான தகவல்கள்லாம் அவங்களுக்கு கிடைக்குது அப்படின்னு வச்சுங்க. அவங்க அடுத்த ஸ்டெப் என்ன? காவல்துறைக்கு அதிகாரம். ஏற்கனவே அந்த சட்டத்தை வந்து திருப்தி வச்சிருக்கிறாங்க. அப்ப அந்த காவல்துறைக்கு அதீத அதிகாரம் இதெல்லாம் இருந்தது அப்படின்னா யாரும் எதுவும் செய்ய முடியாது அப்படிங்கிற நிலை நோக்கி அடுத்த கட்டத்துக்கு போகும். சரி, இதெல்லாம் வந்து நம்மளுடைய இமேஜினா, ஒரு அதீதமான கற்பனை பண்றோமா அப்படின்னா அப்படி இல்லை. இத வந்து நம்ம கண் முன்னாலே பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், நடந்துகிட்டு இருக்குது இதெல்லாம். அப்ப இந்த அடிப்படையில இருந்துதான் இந்த வழக்கை வந்து நம்ம பார்க்கணும். இது ஒரு பக்கம்னா, இன்னொரு பக்கம் இருக்குது. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், தொழில் புரட்சியினுடைய தொடக்க காலகட்டத்துல தொழிலாளர்கள் வந்து ஒரு பெரிய போராட்டங்கள் நடத்துறாங்க. அந்த போராட்டங்கள் எதுக்கு எதிராக இருந்தது அப்படின்னா மிஷினரிக்கு, இயந்திரங்களுக்கு எதிராக. கிட்டத்தட்ட இப்ப நாம நினைக்கிற விஷயங்களும் அவங்களோடதான் ஒத்து போகுது. என்னன்னு நம்ம இப்ப என்ன நினைக்கிறோம், இப்ப இந்த மாதிரியான ஆப், இன்டர்நெட், இணைய வசதி இதையெல்லாம் வச்சுக்கிட்டு மக்களை வந்து வேவு பார்க்கறாங்க, மக்களுடைய தகவல்களை திரட்டுறாங்க. அப்படி திரட்டி வச்சுக்கிட்டு அவங்க ஏகாதிபத்தியமா செயல்படுறாங்க, மோனோபோலியா இருக்கிறாங்க, தங்களை தவிர யாரும் வளர விட மாட்டேங்கிறாங்க. அப்ப அவங்கள வந்து அரசு கட்டுப்படுத்தணும். கட்டுப்படுத்துறது எப்படி? மக்கள் பார்வையிலிருந்து கட்டுப்படுத்தணும். இப்படிலாம் நம்ம பேசணும். அப்ப இப்படி நம்ம பேசுறதையும் தொழிற்புரட்சியினுடைய தொடக்க காலகட்டத்துல மக்கள் வந்து எந்திரங்களை அடிச்சு நொறுக்குறாங்களே, இந்த ரெண்டையும் ஒப்பிட்டு பாருங்க, கிட்டத்தட்ட ஒரே மாதிரி. அப்ப இதுதான் வந்து நம்ம தெளிவடைய வேண்டிய விஷயமா இருக்கு. அப்ப இப்போ நம்ம எதுக்கு எதிரான விழிப்புணர்வை பெறணும் அப்படின்னா, நிறுவனங்களுக்கு எதிராக அப்படிங்கிறதுல பொருளே இல்லை. அப்போ அவங்க சேகரிச்சு வச்சிருக்கிற தரவுகள் வந்து என்ன மாதிரியான பயன்பாடை அவங்களுக்கு கொடுக்குது, அதுதான் வந்து நம்மளுடைய தேவையா இருக்கு. அப்போ இந்த தேவையை நம்ம எப்படி முறியடிக்கிறது, இதுதான் நமக்கு முன்னாடி இருக்கிற கேள்வி. இப்போ இந்த அடிப்படையில இருந்தே பார்ப்போம். கூகுள் ஏன் தன்னுடைய மோனோபலியை வந்து செயல்படுத்துது? ஏன் பிற நிறுவனங்களை வந்து வளர விட மாட்டேங்குது? ஏன் தன்னுடைய தேடுபொறியே வந்து எல்லாரும் பயன்படுத்தணும் அப்படின்னு நினைக்குது அப்படின்னா, வெறுமனே தரவுகளை மட்டும் சேமிக்கிறது அதனுடைய நோக்கம் இல்லை, லாபம் மட்டுமே அதனுடைய நோக்கம் இல்லை. அடுத்த கட்டம் என்ன அப்படின்னா, ஒரு கூகுள் மாதிரி 1000 கூகுளுங்க வந்ததுன்னு வச்சுக்க, அதனுடைய விளைவு எப்படி இருக்கும்? ஏற்கனவே சில விஷயங்கள் இருக்குது, நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க. ஓப்பன் சோர்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இருக்குது. ஓப்பன் சோர்ஸ்ல கட்டண மென்பொருட்கள் அப்படின்னு சொல்லி என்னெல்லாம் இருக்குதோ அதுக்கு ஈடான கட்டணமே இல்லாத யார் வேணாலும் திருத்திக்கிட முடிகிற ஒரு சாப்ட்வேர்கள்லாம் ஆப்கள்லாம் வந்து தயாரிச்சு வந்து வெளியே வந்துகிட்டே இருக்குது. அதை வந்து ஓப்பன் சோர்ஸ் சொல்லுவாங்க. அப்ப இந்த மாதிரியான ஓப்பன் சோர்ஸ் சாப்ட்வேர்கள் வந்து நிறைய இருக்குது. அதுல ஒண்ணுதான் வந்து DuckDuckGo அப்படிங்கிற ஒரு தேடுபொறி சர்ச் என்ஜின். இந்த சர்ச் என்ஜின் வந்து நம்ம அதுல தேடுற எந்த தகவல்களையும் சேமிச்சு வைக்காத ஓப்பன் சோர்ஸ் நிறுவனத்துல இருந்து வெளிவர்ற ஒரு சர்ச் என்ஜின். அப்ப இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. இது சுதந்திரமா வளர முடியாம போகணும் அப்படின்னா அவங்களுக்கு இந்த ஏகபோகம் வந்து
தேவைப்படுது. அப்ப கூகுளை வந்து வேற வழியே இல்லாம எல்லா இடத்துலயும் கொண்டு போய் திணிச்சோம் அப்படின்னா, அவங்களை தவிர்க்க முடியாம பண்ணோம் அப்படின்னா, இந்த மாதிரி ஓப்பன் சோர்ஸ்கள் வந்து வளர முடியாம போகும் அப்படிங்கிறது தான். இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா, அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சி நேரடியாக மக்கள் கைக்கு போகக்கூடாது. அதுக்கு பதிலா ஏதாவது ஒரு நிறுவனங்கள் கையில அது இருக்கணும். அவங்க அதை வந்து கட்டண சேவையா வந்து வழங்கணும். இப்படி ஒரு பிளாட்ஃபார்ம்ல தான் எல்லாமே இயங்கிட்டு இருக்கு. அப்ப இதை தகர்க்க வேண்டிய தேவை வந்து நமக்கு இருக்கு. அப்ப அந்த அடிப்படையில நம்ம இதை எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, அரசு இந்த நிறுவனங்களை வந்து கட்டுப்படுத்துது, அவங்கள வந்து தடை பண்ணுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க முடியாது. அப்ப நம்ம இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா, அரசை மிஞ்சி அவங்க போயிடக்கூடாது அப்படிங்கிறதுதான். கூகுளுக்கு எதிராக வந்த வழக்கு மாதிரி நிறைய வழக்குகள் வந்து எல்லா நிறுவனங்கள் மேலேயும் இருக்குது. எடுத்துக்காட்டுக்கு இன்னொன்னு பார்ப்போம். இந்த ஊஃபர் மாதிரி, ஒபேரா, ஊஃபர் அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா, டாக்ஸி நிறுவனங்கள். இந்த டாக்ஸி நிறுவனங்களை வந்து பிரான்ஸ் வந்து தடை பண்ணிருக்கு. ஏன் தடை பண்ணிருக்குது அப்படின்னா, அவங்க வந்து நீங்க உங்களுக்கு கீழே வந்து இவ்வளவு டாக்ஸி இருக்குது, அப்ப அந்த டாக்ஸியை வந்து நீங்க முறைப்படி பிரான்ஸுடைய சட்டத்தின்படி இவ்வளவு டாக்ஸியை வச்சிருக்கிறீங்க அப்படின்னா அதுக்கான வரியை செலுத்தணும், அதுக்கான சலுகைகளை வந்து அந்தந்த டிரைவர்களுக்கு நீங்க கொடுக்கணும் அப்படிங்கிறது பிரான்ஸ் அரசு சொல்லுது. ஆனா அந்த உபேர் நிறுவனம் வந்து அதை ஏற்க மறுக்குது. ஏன் ஏற்க மறுக்குதுன்னா, எனக்கு, அதாவது உபேர் நிறுவனத்தினுடைய நிறுவன அதிபதியான எனக்கு எந்த டாக்ஸியும் சொந்தம் கிடையாது. எல்லாமே அவங்களுடைய தனித்தனி டாக்ஸி. அவங்க என்கிட்ட இணைஞ்சிருக்கிறாங்க. நான் வெறுமனே ஒரு ப்ரொவைடர். நான் வந்து அவங்கள வந்து இணைக்கிறேன். இவங்க டாக்ஸி வச்சிருக்கிறாங்க, மக்களுக்கு வந்து டாக்ஸிக்கான தேவை இருக்கு. அப்ப இந்த ரெண்டையும் ஜாயின் பண்ணி விடுற ஒரு ப்ரொவைடரா, ஒரு நடுவரா மட்டும்தான் நான் இருக்கிறேன், ஒரு தரகரா மட்டும்தான் நான் இருக்கிறேன். எனக்கு சொந்தமான டாக்ஸின்னு சொல்லி எதுவுமே கிடையாது. அதனால உங்களுடைய சட்டத்திட்டம்லாம் வந்து எங்களுக்கு பொருந்தாது அப்படிங்கிறது அவங்களுடைய வாதம். இத ஏற்க மறுக்குது. இது ஒரு இந்த மாதிரி எல்லா நிறுவனங்கள் மேலையும் ஏதாவது ஒரு வழக்கு இருந்துகிட்டே தான் இருக்குது. அப்போ இதெல்லாம் ஏன் பெரிய அளவுக்கு முன்னுக்கு வரல, ஏன் இதையெல்லாம் ஒருங்கிணைச்சு எல்லா நாடுகள்லயும் இருக்கிற வழக்குகள்லாம் ஒருங்கிணைச்சு, அப்போ இந்த தொழில்நுட்ப நிறுவனங்கள்லாம் வந்து இந்த அளவுக்கு போகுது அப்படிங்கிறத நோக்கி அவங்க சிந்திக்கல. ஆனா அதுக்கு பதிலாக என்ன செய்யறாங்கன்னா, தங்களுக்கு எதெல்லாம் தடையா இருக்குது, அரசுக்கு எதெல்லாம் தடையா இருக்குதோ அதையெல்லாம் வந்து வழக்கா மாத்தி அதை அவங்கள அந்த நிறுவனங்களை தங்களுடைய கட்டுப்பாட்டின் கீழ் தங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ப அப்படி வச்சுக்கிறது அப்படிங்கிற நோக்கில்தான் இந்த வழக்கெல்லாம் இருக்குதே தவிர அதுக்கு மாறா அவங்கள கட்டுப்படுத்துறது அப்படிங்கிற நோக்கத்துல இல்லை. இதுக்கு இன்னொரு உதாரணத்தையும் நம்ம பார்க்கலாம். என்ன அப்படின்னா, 1990களுடைய பிற்பகுதியில வந்து மைக்ரோசாப்டுக்கு எதிராக ஒரு வழக்கு நடந்தது. என்ன அப்படின்னா, மைக்ரோசாப்ட் வந்து அவங்களுடைய OS ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை வந்து தரும்போது அதனோட கூட எக்ஸ்ப்ளோரர் அப்படிங்கிற ஒரு ப்ரௌசரை வந்து தந்தாங்க. அந்த ப்ரௌசரை வந்து அவங்க நீக்கவே முடியாது. இப்போ வந்து அந்த மாதிரி நீக்கிக்கலாம். ஆனா ஆரம்பத்துல வந்து அப்படி நீக்க முடியாது. நீங்க எதை யூஸ் பண்ணணும்னாலும் அந்த எக்ஸ்ப்ளோரர் வழியாகத்தான் போகணும். வேற ஒரு புது ப்ரௌசரை நீங்க ஆட் பண்ணணும் அப்படின்னாலும் கூட நீங்க அதுக்கும் எக்ஸ்ப்ளோரர் வழியாகத்தான் போகணும் அப்படிங்கிற நிலை இருந்தது. அப்ப இதுக்கு எதிரான வழக்குகள்லாம் வந்தது. அப்போ இதே மாதிரி மைக்ரோசாப்டுக்கு எதிராக தீர்ப்பு வந்தது. நீங்க அப்படிலாம் செய்யக்கூடாது, அவங்களுடைய இதை வந்து நீங்க நீக்கணும், தனித்தனியா வைக்கணும், OS-ஐயும் ப்ரௌசரையும் வந்து ஜாயின் பண்ணக்கூடாது, ரெண்டும் வேற வேற பகுதிகள், ரெண்டையும் நீங்க தனித்தனியா தான் வச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான கண்டிஷன்ஸ் எல்லாம் போட்டாங்க. தீர்ப்பு வந்தது. அதை மைக்ரோசாப்ட் பில்கேட்ஸ் வந்து ஏற்க மறுத்துட்டார். இது வந்து என்ன வந்து கட்டுப்படுத்துற மாதிரி இருக்குது, என்னுடைய வளர்ச்சியை தடுக்குது, நான் உங்களுடைய அரசனுடைய விதிமுறைகளுக்கு உட்பட்டு தான் இந்த நிறுவனத்தை தொடங்கினேன், இப்படி தொடங்கி வளர்ந்ததுக்கு அப்புறம் நீங்க வந்து என்ன வந்து கட்டுப்படுத்துறீங்க, இதை நான் ஏற்க முடியாது. அப்படி ஏற்க முடியாதுன்னு நான் என்ன பண்ணுவேன்னா, என்னுடைய ஆபரேட்டிங் சிஸ்டத்தை எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு என் நிறுவனத்தையே மூடிட்டு நான் போயிடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டினாங்க. அப்படி மிரட்டினா நிலைமை என்ன ஆச்சு அப்படின்னா, ஒருவேளை அந்த மைக்ரோசாப்ட் பில்கேட்ஸ் வந்து
அவர் சொன்னது மாதிரி தன்னுடைய நிறுவனத்தை மூடிட்டு போயிட்டாரு அப்படின்னா உலகம் எங்கும் அன்னைக்கு வந்து அந்த மைக்ரோசாஃப்ட் எம்எஸ் ஆபீஸ் அதைத்தான் வந்து பயன்படுத்திட்டு இருந்தாங்க. அப்போ அவரு அதை நீக்கிட்டு போயிட்டாரு அப்படின்னா ஒட்டுமொத்தமா கம்ப்யூட்டர் உலகமே ஸ்தம்பிச்சு போகும். அப்படியான ஒரு நிலை இருந்தது, மாற்றே இல்லை அப்படிங்கிற ஒரு சூழல் இருந்தது. அதனால அரசு வந்து வேற வழியே இல்லாம ஒரு சமரசத்துக்கு வந்தாங்க. சரி, நீ அதை இணைச்சே வச்சுக்கோ, அதுக்கு பதிலாக ஒரே ஒரு வேலையை மட்டும் செய்யி, அந்த எக்ஸ்ப்ளோரர் வந்து நீக்கவே முடியாது அப்படிங்கிறதுக்கு பதிலா நீக்க முடியும், தேவைப்பட்டா நீக்கிக்கலாம் அப்படிங்கிற ஒரே ஒரு வசதியை மட்டும் செய்யுங்க, அது மட்டும் போதும் அப்படின்னு சொல்லி அரசு வந்து அவங்களோட பில் கோட்ஸோட மைக்ரோசாஃப்டோட ஒரு சமாதானத்துக்கு வந்து அதுக்கப்புறம் இன்னை வரைக்கும் அது தொடர்ந்து இருக்கு. அப்ப நாளைக்கு கூகுளும் இத மாதிரி ஏதாவது ஒரு சமாதானத்துக்கு வந்து அரசை மிரட்டி இந்த மாதிரி காது சாதிக்க முடியுமா அப்படின்னா அது முடியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ நிலைமை அன்றைய மாதிரி இன்னைக்கு இருக்குதா அப்படின்னா ஒப்பீட்டு அளவுல அப்படி இல்லைன்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னா அன்றைக்கு மைக்ரோசாஃப்ட் அப்படி மிரட்டும் போது மைக்ரோசாஃப்ட் ஓஎஸ்க்கு மாற்றாக உலகத்துல வேற எதுவுமே கிடையாது, அவங்க மட்டும்தான் இருந்தாங்க. சொற்ப அளவிலான சில கம்பெனிகள் வந்து சின்ன சின்ன ஓஎஸ் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்ப அன்னைக்கு உலகமே ஸ்தம்பிக்கும் அப்படிங்கிற நிலை இன்னைக்கு இல்லை. ஏன் அப்படின்னா இன்னைக்கு கூகுள் இருக்குது அப்படின்னா கூகுளுடைய சர்ச் இன்ஜினுக்கு பதிலா ஏகப்பட்ட சர்ச் இன்ஜின் வந்து இப்போ நடைமுறையில் இருக்குது. நீங்க ஓஎஸ் வேணுமா, மைக்ரோசாஃப்ட்டுக்கு பதிலா லினக்ஸ் தொடங்கி ஏகப்பட்ட ஓஎஸ் வந்து இப்ப இருக்குது, ஓபன் சோர்ஸ் இருக்குது. எல்லா மென்பொருளுக்கும், அதாவது நம்ம ஒரு நிறுவனம் செய்கிற அத்தனை வேலைகளையும் செய்வதற்கு ஓபன் சோர்ஸ் நிறுவனங்கள் வந்து ஓபன் சோர்ஸ் சோர்ஸாவே பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறதுக்கு அந்த சாப்ட்வேர்லாம் வந்து இப்ப இருக்குது. அதோடு மட்டும் இல்லாம இப்ப வந்து தாங்களே, அதாவது மக்களே தங்களுடைய சுய முயற்சியினால தனி ஒரு சாப்ட்வேர் உருவாக்க முடியும், அந்த கோடு ரைட்டிங்ஸ் எல்லாம் வந்து பண்ண முடியும். அது வந்து இன்னும் மேலும் மேலும் எளிமையாக்கப்பட்டிருக்கு. இப்ப நான் நினைச்சேன் அப்படின்னா ஒரு மாசத்திலேயே வந்து அந்த கோர்ஸ் ரீடிங் எல்லாம் முடிச்சேன் அப்படின்னா என்னால தனியா பேஸ்புக் மாதிரியோ இல்ல ட்விட்டர் மாதிரியோ ஒரு நிறுவனத்தை நானே உருவாக்கிட முடியும். அப்ப அந்த அளவுக்கு எளிமைப்படுத்தப்பட்ட அறிவு வந்து இப்ப மக்கள்கிட்ட இருக்கு. அதோட கூட ஓபன் சோர்ஸ் நிறுவனங்கள் இருக்கு. இப்போ ஓபன் சோர்ஸ் நிறுவனங்கள்லாம் என்ன செய்யுது அப்படின்னா யாரு வேணாலும் அதுல போய் பங்களிக்கலாம். இப்ப விஎல்சி மீடியா பிளேயர் இருக்குதுன்னு வச்சுங்க, அந்த வீடியோ பிளேயரை எனக்கு விருப்பப்பட்ட மாதிரி நான் கொஞ்சம் மாடிஃபை பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன் அப்படின்னா நான் மாடிஃபை பண்ணிக்கிட முடியும். அதுக்கான அனுமதி வந்து எனக்கு இருக்குது. ஆனா இதை நீங்க கூகுள் ப்ராடக்ட்ல பண்ண முடியுமா அப்படின்னா அப்படி பண்ண முடியாது. அப்போ அதுல கோட்வேர்டு எனக்கு அந்த கோடிங் எனக்கு தெரிஞ்சதுன்னா அந்த கோடிங்க நான் மட்டுமே, அதாவது என்கிட்ட இருக்கிற அந்த விஎல்சி மீடியா பிளேயர்ல உள்ள கோடிங்க எனக்கு விருப்பப்பட்ட முறையில நான் அதை மாத்தி அதை எனக்கு பயன்படுத்த முடியும். நான் விருப்பப்பட்டேன்னா அந்த விஷயத்த அப்படி விஎல்சி மீடியா பிளேயருக்கும் மாத்தி விடலாம், அதை வேற யாரும் பயன்படுத்த முடியும் அப்படின்னா அப்படி பயன்படுத்தலாம். இப்படியான ஓபன் சோர்ஸ் முறைகள் வந்து வந்திருக்குது. பல கோடிக்கணக்கான மக்கள் வந்து இதை பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. பல கோடிக்கணக்கான மக்கள் வந்து இந்த மாதிரி கோடிங் எழுதி டேட்டா வந்து வெளில கொடுத்துட்டு இருக்காங்க. இலவசமா அது இணைய பரப்புல கிடைக்குது, விருப்பப்பட்டா நம்ம அதை பயன்படுத்திக்கிட முடியும் அப்படிங்கிற நிலை இருக்குது. அதனால இப்ப வந்து அன்னைக்கு அது 90களுடைய பிற்பகுதியில மைக்ரோசாஃப்ட் மிரட்டின மாதிரி இன்னைக்கு கூகுளால மிரட்ட முடியாது அப்படிங்கிற நிலை இப்ப இருக்குது. அப்ப இதுல இருந்துட்டு தான் நம்ம இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து பார்க்கணும். அப்ப இது வெறுமனே ஒரு நிறுவனத்துக்கு எதிரான ஒரு வழக்கு இல்லை, அப்படியே அந்த நிறுவனத்துக்கு எதிரான வழக்குல இப்படி ஒரு தீர்ப்பு வந்திருக்குது அப்படிங்கிறதுனால இது அரசு மக்களுடைய நன்மைக்காக அப்படி பெருநிறுவனங்களை கட்டுப்படுத்துது அப்படின்னு நினைக்க வேண்டியது இல்லை. அப்படி நம்ம நினைச்சோம் அப்படின்னா நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி அந்த மிஷினரிகளை அடிச்சு ஒடிச்ச தொழிலாளர்கள் மாதிரியான நிலைக்கு நம்ம போயிடுவோம். அப்படி இல்லாம நம்ம இந்த விஷயங்கள் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு இந்த கட்டுக்கோப்பை, இந்த கட்டுப்பாட, இந்த தரவுகளை வழங்குறத நம்ம ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர முடியும். எதன் மூலம் கொண்டு வர முடியும் அப்படின்னா இந்த ஓபன் சோர்ஸ் நிறுவனங்களை ஆதரிக்கிறதன் மூலம். ஓபன் சோர்ஸ் நிறுவனங்கள் யாருக்குமே தெரியாது, பெரிய அளவுல இல்ல. காரணம் என்னன்னா இந்த மாதிரி நிறுவனங்கள் வளர விடாம தடுக்கிறதுனால. நீங்க எம்எஸ் ஆபீஸ்னு ஒரு ப்ராடக்ட் இருக்குது, இதுக்கு நிகரா ஓபன் சோர்ஸ்ல பல ஆயிரம் பேர் பயன்படுத்துற அந்த சாப்ட்வேர் எல்லாம் இருக்குது. லினக்ஸ் இருக்குது, இன்னும் ஏராளமான மின்ட் இருக்குது,
இப்படி ஏராளமான சாப்ட்வேர் இருக்குது. நீங்க என்னென்ன தேவையோ என்னென்ன பயன்படுத்துறீங்களோ அத்தனைக்கும் ஓபன் சோர்ஸ் இருக்குது. கூகுள் சர்ச் என்ஜினுக்கு பதிலா டக்டக்கோ அப்படிங்கிற ஒரு சர்ச் என்ஜின் இருக்குது. இந்த மாதிரி தரவுகளை சேமிக்காத நீங்க விருப்பப்பட்டா மாற்றி அமைச்சு கொள்ளக்கூடிய ஏகப்பட்ட ஓபன் சோர்ஸ் வந்து சந்தையில இருக்குது. அப்படியான சாப்ட்வேர்களை வந்து நம்ம பயன்படுத்த தொடங்கணும் அப்படிங்கிறது தான் இதுக்கு ஒரு இன்னும் மேலும் ஒரு நல்ல இதை கொடுக்கும். ஏற்கனவே பல லட்சக்கணக்கான மக்கள் வந்து அப்படி பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. அப்படி பயன்படுத்துறதை நாமும் அதை செய்யணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய புரிதலா வந்து இருக்கு. அப்படி செஞ்சோம் அப்படின்னா எதிர்காலத்துல இப்போ ஒண்ணும் செய்ய முடியாது, ஆனா எதிர்காலத்துல இத வந்து நம்மளுடைய கட்டுக்குள்ள நம்ம வச்சிருக்க முடியும். அப்ப இணைய பயன்பாடு, தொழில்நுட்ப வளர்ச்சி அப்படிங்கிறத நமக்காக பயன்படுத்திக்கிட முடியும் அப்படிங்கிற நிலையை நம்மளால எட்ட முடியும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இதுதான் என்னுடைய கருத்தா நான் முன்வைக்கிறேன். நன்றி. நன்றி.